கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Samuel chapter 7 verse 15, 16 and 17. And Samuel judged Israel all the days of his life, and he went from year to year in circuit to Bethel and Gilgal and Mizpeh, and judged Israel in all those places, and his return was to Ramah, for there was his house, and there he judged Israel, and there he built an altar unto the Lord. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் வருஷம் புறப்பட்டு பெத்தேலையும் கில்காலையும் மிஸ்பாவையும் சுற்றி போய் அவ்விடங்களிலெல்லாம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த பின்பு அவன் ராமாவுக்கு திரும்பி வருவான். அவனுடைய வீடு அங்கே இருந்தது. அங்கே இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து அவ்விடத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. வருடம் சாமுவேலுடைய வாழ்க்கை பயணம் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. And here every year and the life's journey of Samuel is clearly mentioned. ஒரு மனிதன் ஒவ்வொரு வருஷத்தையும் கடந்து கொண்டே வருகிறான். A man is crossing every year. இன்றைக்கு மனித வாழ்க்கையிலே 70 வருடம் இல்லாவிட்டால் 80 வருடம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. In man's life the lifespan is given as 70 or 80 years. ஒரு சிலருடைய வாழ்க்கை கொஞ்சம் அதிகமாக போகிறது. அதனால் வருத்தமும் சஞ்சலமும் அதிகரிக்கிறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. And some of their life years are extended. It shows their heaviness and sorrows. இன்னைக்கு நமக்கும் கூட வருஷங்களை தேவன் கூட்டி கொடுத்து கொண்டு வருகிறார். Even today the Lord is adding the years for us. இங்கே ஒரு தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் வருடம் ஒரு குறிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டும்தான் தன் வாழ்க்கையிலே பயணத்தை வைத்துக் கொண்டான். And so when we hear a particular person and a man of God and every year and he was taking his journey for a particular place. அந்த குறிக்கப்பட்ட இடங்களுக்கு போய்விட்டு மறுபடியும் அவனுடைய வீட்டுக்கு அவன் திரும்பி வருகிறதாக வேதம் சுட்டிக்காட்டுகிறது. Traveling to a particular place and the Bible says and he is coming back to the place. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு வருடமும் நாம் எப்படி வாழ்க்கையிலே போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானிக்க வேண்டிய ஒரு கடைசி நேரம் இதுவாக இருக்கிறது. And this is the last time to analyze and examine how we are taking our journey in spiritual life. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய வீடு ராமாவில் என்ற இடத்திலே இருந்தது. Here we can see this man's life the house was at Ramah. அங்கிருந்து அவன் புறப்படுவான். And from there and he departs. நேரடியாக அவன் போகிற இடம் பெத்தேல். And so the place where he was going is Bethel. அதற்கு அடுத்து அவன் கில்காலுக்கு போவான். And then he traveled to Gilgal. அதற்கு பின்பு அவன் மிஸ்பாவுக்கு போவான். And then he traveled to Mizpeh. மறுபடியும் அவன் ராமாவுக்கு வந்து விடுவான். And he returned to Ramah. இதுதான் அவனுடைய வாழ்க்கை பயணத்தினுடைய வழி. And this is the way or route in his life journey. யார் அவன்? Who is that? அவன்தான் சாமுவேல். And he was Samuel. தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்டவன் என்றவனினால் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார்கள். And he was asked and received from God and so he was named as Samuel. அவன் கர்த்தருக்கென்று கேட்டு பிறப்பிக்கப்பட்டவன். And he was born because he asked from the God. ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தை தருவீரானால் அவனை கடைசி வரை நான் உமக்காகவே கொடுக்கிறேன் என்று கர்த்தருக்கு என்று கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். And he was the one who was received of the Lord and when you give me a child and I will grow for him and will give him in that name. அவனும் ஒரு சாதாரண மனிதன் தான். And he was also a normal person. ஆனால் அவனுடைய வளர்ப்பு வித்தியாசமானது. But his growth is different. அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். And he is an ordinary person. அவனுடைய பிறப்பு வித்தியாசமானது. But his birth was different. அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். And he was a normal one. ஆனால் தேவன் அவனோடு இடைப்பட்டது வித்தியாசமானது. But the dealing with God was different. அவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆளாத்தான் இருந்தான். And he was a normal person. ஆனால் தேவன் அபிஷேகத்தினால் அவன் வாழ்வையை புரட்டி போட்டார். But the Lord reverted his life by giving anointing. சாதாரண மனுஷனாய் தான் பிறந்தான். And he was born as a normal born. ஆனால் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் அவன் பிரதிஷ்டையிலே நின்றான். But he stood in consecration all throughout his life. மனித வாழ்க்கையை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளுகிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். And so we have to understand and how the men are understanding or using their life. எப்படியும் வாழ நமக்கு அனுமதி இருக்கிறது. And we are having permission to live on our own way. ஆனால் இந்த வருடம் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். But you have to consider and how you lived your life in this year. இந்த வருடத்தினுடைய கடந்த நாட்கள் உங்களுக்கு எப்படி கடந்து போனது? And how was the past days and past for you? இல்லாவிட்டால் அந்த தேவனுடைய மனுஷனைப் போல அந்த குறிக்கப்பட்ட இடங்களுக்கு மட்டும் போனீர்களா? Or like the man of God where he would travel to the particular place? நான் அடிக்கடி சொல்லுவேன். I used to say often. ஒரு ஊழியனுக்கு ரெண்டு ஸ்பாட்
தான். And there are only two spots for the servant of God. அவன் பாயிண்ட் டு பாயிண்ட் ரெண்டு இடத்துல தான் அவன் நிக்க முடியும். And he can stand like point to point. ஒரு விசுவாசி மூணு இடத்துல தான் நிக்க முடியும். A believer can stand in three places. அது என்ன? And what are they? ஒன்று அவனுடைய சொந்த வீடாக இருக்கணும். And one is their own house. இல்லாவிட்டால் அது தேவனுடைய வீடாக இருக்கணும். Or it may be the house of God. இல்லாவிட்டால் அது அவனுடைய பிசினஸ் ஸ்பாட்டாக இருக்கணும். And third, it may be his business spot. இல்லாவிட்டால் அவனுடைய வேலை ஸ்தலமாக இருக்கணும். Or it may be the place where he was working. இந்த மூன்றை விட்டு அவன் விலகி எந்த இடத்துக்கு போனாலும் அது அவனுடைய கிருபையை நஷ்டப்படுத்தும். If he turn away from his ways or refrain ways and go somewhere, and he will lose his land. ஒன்று அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கணும். And one, he must tarry in his house. அது அவனுடைய ஒரு பாயிண்ட். And that is one point. இரண்டாவது இடம் அவன் தன்னுடைய தொழிலோ வேலையோ பிசினஸோ கம்பெனியோ அவன் தன்னுடைய ஜீவனத்துக்காக பிரயாசப்படுகிற ஒரு இடம். And secondly, it may be the company or business spot or job spot, and he will labor for his life. மூன்றாவது அவன் ஒரு இடத்துக்கு போறான்னு சொன்னா அது தேவனுடைய வீடாக தேவ சமூகமாக இருக்க வேண்டும். And thirdly, if he was traveling to a particular place, and it should be the house of God or the presence of God. இந்த மூணு இடத்தை தவிர இந்த வருஷத்துல நீங்க எங்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு யோசிச்சு பாருங்க. And check and consider rather all these three ways and where you have traveled. இன்னும் ஊழியனுக்கு ரெண்டு பாயிண்ட் தாங்க. For servants of God only 2 points. ஒன்று தேவனுடைய வீடு. And one is house of God. அவன் கர்த்தருடைய வீட்டிலே சதா காலமும் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். And they are called to stay in the house of God forever. இரண்டாவது அவன் வெளியே வந்தா பாதிக்கப்பட்ட விசுவாசிகளை அவங்களுடைய நன்மை தீமைகளை விசாரிக்க விசுவாசிகள் வீடுகளுக்கு செல்லலாம். And secondly, they can go for visiting the houses of the believers, they that are affected and they that are under problems. அங்கே போய் புசித்து குடித்து தங்கி இளைப்பாற அவனுக்கு கால் வைக்க இடம் கிடையாது. And they don't have the time or don't have the permission to tarry there and eat and drink and clean. ஒரு ஊழியக்காரனுக்கு 2 ஸ்பாட், ஒரு விசுவாசிக்கு 3 ஸ்பாட். For a servant of God 2 spots and for the believer 3 spots. இந்த வருஷத்திலே சாமுவேல் அவனுக்கு 3 ஸ்பாட் தான். வீட்டை விட்டு கிளம்புனான்னா அவன் பெத்தேலுக்கு போவான், அடுத்து கில்காலுக்கு போவான், அடுத்து மிஸ்பாவுக்கு போவான், திரும்ப எங்க வந்து நிப்பான்? தன்னுடைய வீட்ல வந்து நிப்பான். And for we can see and the Samuel the man of God, and when he depart his house only 3 spots for him, and he will travel to Bethel or Gilgal or Mizpeh or return to his house. ஏனென்றால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டு பேர்நந்தவன். And because and he was separated and was consecrated for God. அதுக்கு பிறகு அந்த தாய் அவனை கர்த்தருக்கென்றே கொண்டு போய் கொடுத்து விட்டாள். And then after and the mother gave the son to God. அவனுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் அவன் நசரேய பிரதேசத்திலே நின்ற ஒரு தேவனுடைய மனுஷன். And he was a man of God stood in the Nazarene consecration all throughout his life days. அவனுடைய வளர்ப்பு ஏதோ ஒரு ஊர்ல அல்ல, கர்த்தருடைய வீட்டிலே கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் வளர்ந்தான். And he was not grown not in any city, but he was grown in the presence of God in the house of God. நாட்கள் வந்த பொழுது தேவன் அவனோடு பேச ஆரம்பித்தார். And when the days are passed, the Lord started to speak with him. என்னைக்கு அவனுடைய சின்ன பிராயத்திலே அந்த குழந்தைத்தனத்திலே கர்த்தர் அவன்கிட்ட பேச ஆரம்பித்தாரோ அதுபோல அவனுடைய ஓட்டம் முடிகிற வரைக்கும் கர்த்தர் அவனோடு பேசுகிற ஒரு பிராக்டிஸ் அவனுக்கு பாதுகாத்துக் கொண்டான். And so when the Lord started to speak him from a childhood days, and he was able to preserve and those experience till the end of his race. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும் ஒரு தைல குப்பி அவன் கையில இருந்தது. And the oil was in his hands to anoint the kings. எந்த நேரத்துல கர்த்தர் சொன்னாலும் யாரையும் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு அபிஷேக தைலத்தின் குப்பியை அவன் கையில வைத்துக் கொண்டே இருந்தான். And so whatever time the Lord say unto him, and he had and hands the vial of oil anointing and to anoint the kings. இந்த வருடம் கடந்த நாட்களில் உங்களுக்கு எப்படி போனது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். And just think and consider and how the past days passed for you. நான் சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். And I will keep before you some word of God. இந்த வசனங்களில் எந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையோடு ஒத்துப்போறதுன்னு பாருங்க. In those verses just compare and see and what are the verses or concerning with your life. ஏதாவது ஒரு வசனத்துல உன் வாழ்க்கை ஒத்துப்போகலன்னா நீ சரியா பிரசங்கத்தை கவனிக்கலன்னு அர்த்தம். And if one of the verses is not coincident with your life and you have not heard the sermon properly. ஒருவேளை இந்த வருஷம் உனக்கு நன்மையா இருந்திருக்கலாம் இல்ல தீமையாக இருந்திருக்கலாம். And sometimes and this year would be a good for you or in other way. ஒருவேளை இந்த வருஷம் உனக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம் இல்ல சாபமா இருந்திருக்கலாம். And this year would be a blessing or a cursing for you. எப்படி இருந்தது என்பதை வேத வசனத்திலே நிதானியுங்கள். And you have to examine under the word of God. ஆதியாகமம் 45:6 பார்க்கும் பொழுது When we look into Genesis chapter 45 verse 6. அந்த வருடங்கள் தேசத்திலே பஞ்சமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is said that and there was famine in this particular year. இந்த வருடம் உனக்கு பஞ்சகாலம் போல இருந்ததா? And whether these years and were the days of famine for you? இரண்டு விதமான பஞ்சம் இருக்கிறது. And there are 2 kinds of famine. ஒன்று எழுத்தின் பிரகாரமான பஞ்சம், வறுமை, கஷ்டம், தரித்திரம், சாபம், கடன். And one is literal famine and is poverty, illness or difficulties or ends. இன்னொரு பஞ்சம் வசனம் கேட்க கூடாத ஒரு பஞ்சம். And another famine is and famine not able to hear the word of God. ஆவிக்குரிய ஜீவியத்திலே பஞ்சம். And famine in spiritual life. தேவன் உன்னோடு தனிப்பட்ட விதத்திலே பேசுகிற அந்த தன்மையை இழந்து போன வருடங்களாக இந்த வருடங்கள் முடிந்து விட்டதா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். And consider and check and see whether you have ended the year and the Lord have not spoken with you. உனக்கு எந்த பஞ்சம் இந்த வருஷத்துல வந்தது? And what famine had caused you?
எழுத்தின் பிரகாரமான பஞ்சம் வந்தால் பரவாயில்ல, தேவன் உன்னோடு இந்த வருஷம் முழுவதும் பேசாம ஒரு பஞ்சமான வசனமே கேட்கக்கூடாத ஒரு தன்மை, தேவன் உன்னோடு இடைபடாத ஒரு வருஷமா இந்த வருஷம் போயிடுச்சா அப்படின்னா நீ எவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் போயிருக்கிறாய் என்பதை சிந்தித்துப்பார். If there was a little famine, that doesn't matter, but if you are in a famine, the Lord of God was not given unto you, and do not hear the word of voice or voice of God, and so just think and what miserable state, and you were cast down. மனுஷன் சாப்பிடாம கூட இருக்கலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லாமல் அவன் இருக்க முடியாது. And man cannot live without eating, but he cannot stay without having the word of God. இந்த வருஷம் உனக்கு ஆவிக்குரிய பஞ்சமா பூமிக்குரிய பஞ்சமா? And whether this year you had an earthly famine or spiritual famine. கர்த்தருடைய வார்த்தை வரும் பொழுது நீ அதை உட்கொள். When you receive the word of God and when you get the word of God, you must be known. அது உட்கொள்ளும் பொழுது உனக்கு கசப்பாக கூட இருக்கலாம். And when you consume it, it may be bitter for you. ஆனா அது உனக்கு குடலுக்குள்ள போகும் பொழுது ஆரோக்கியமாய் மாறும். But it when enters into your belly, your intestine, it becomes healthy. இந்த வருஷம் உனக்கு எந்த பஞ்சம் வந்தது? And this year, and what famine caused you? எது செஞ்சாலும் வாய்க்கலையா? And whatever you did, it was not prosper. உனக்கு எது செஞ்சாலும் கிடைக்கலையா? And whatever you got, you did not receive. எவ்வளவு பிரயாசப்பட்டு நீ ஒண்ணுமே கிடைக்கலையா? And whatever you labored, you did not get from him. இந்த வருஷத்துல உன்னுடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட முடியாமல் தடுமாறினாயோ? And whether you stumbled not able to eat the labor of your hands. என்ன சூழ்நிலையில் நீ போய் கொண்டிருந்தாய் என்பதை பார். And check in what are the situations and you were cast away. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look into Numbers chapter 14 verse 33, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there. இந்த இந்த வருஷத்தில் 40 வருஷம் நீங்கள் அலைந்து திரிந்தீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And so it is said there, and in the years of this wilderness, and you wandered here and there. என்னாகமம் 32:13லும் அது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 32:13 of Numbers, the same thing is pointed. இந்த வருஷம் நீ அலைந்து திரிகிற ஒரு வருஷமாக, அலைச்சல் அதிகமான ஒரு வருடமாக மாறிவிட்டதோ? And so whether this year become the years of wandering around here and there. இந்த வருஷத்துல நீ அலைஞ்சு உன்னுடைய அலைச்சல்களை தேவன் எண்ணி இருக்கிறார். And the Lord count all your wanderings. எவ்வளவு தூரம் நீ அலைஞ்சேன்னு உனக்கு தான் தெரியும். And you know well and how many times you wandered around. ஒருவேளை அது நல்ல அலைச்சலா இருக்கலாம், இல்ல தீய அலைச்சலாக இருக்கலாம். And sometimes it may be the good moving or it may be the bad movings. 40 வருஷம் அந்த ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள். These people in the wilderness and they wandered for 40 years. அவர்களை சுற்றி நாட்களை வீணாக்கி கொண்டே இருந்தார். And they roamed around to and fro and they spoiled or wasted their life. ஒரு கணக்கு சொல்லுகிறது 40 நாளிலே அவர்கள் கானானுக்குள் போகலாம் என்று. And one of the point is saying that and within 40 days and they can reach Canaan. இன்னொரு கணக்கு சொல்லுகிறது 11 நாளிலே அவர்கள் கானானுக்குள்ளே போய் விடலாம் என்று. And another calculation says and within 11 days and they can cross into Canaan. ஆனால் இந்த ஜனங்களோ வருஷக்கணக்காக அலைந்து திரிந்தார்கள். But these people and they wandered around for years together. இந்த வருஷம் உன்னுடைய அலைச்சல்கள் எவ்வளவு இருந்தது என்பதை நீ சிந்தித்துப் பார். Just consider and how many were wanderings in this year. நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look into Judges chapter 4, 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? and what third verse says. இந்த வருஷம் ஒடுக்கப்பட்ட ஒரு வருடமாக உனக்கு இருந்திருக்கலாம். And this year it may be the year of oppression. மனுஷருடைய ஒடுக்குதல், An oppression of men. சரீரத்திலே ஒடுக்குதல், Oppressed in your body. உன்னுடைய குடும்பத்தாரால், உன்னுடைய வேலை ஸ்தலங்களிலே, நண்பர்கள், பல இடங்களிலே, சமுதாயத்திலே நீ ஒடுக்கப்பட்ட ஒரு நிலவரத்துக்கு இந்த வருஷம் தள்ளப்பட்டிருப்பாய். And you may be cast to the state of oppression by your family members, by your society, or your friends or relatives, or they that are working with you. ஒரு நாள் அல்ல, And confidence. இது எத்தனையோ வருடங்கள் நீ ஒடுக்கப்பட்டு தான் நீ திரிந்து கொண்டே இருக்கிறாய். And you were under the oppression for many years. ஒடுக்குகிறவன், அதுவும் கொடுமையாக ஒடுக்கப்பட்டார்கள் என்று வருஷங்களை கணக்கு கொடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. An oppressor and they were oppressed for years together. இன்றைக்கு எத்தனை பேர் ஒடுக்கப்பட்ட நிலவரத்தில் இந்த வருஷத்தை நீங்கள் கடந்திருக்கிறீர்கள்? And today how many were crossed this year under the state of oppression? ஒரு விசாலமான பாதை இல்ல. And there is no broad way. எங்க போனாலும், And wherever you go. குடும்பத்திலும் சரி, Even in your family. சமுதாயத்திலும் சரி, Even in the society. ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, Even in the spiritual life. ஒரு நெருக்கத்திலும் ஒரு ஒடுக்கத்திலும் தான் நான் நடத்தப்பட்டேன். And I was planted in the days of affliction and oppression. அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய இந்த வருடம் எப்படி போனது என்பதை நீ இப்பொழுது flashback திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு டைம். And dear beloved sister and brother, and this is time for you turn back and see and how the days passed for you in this year. 2ஆம் சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது, When we look into 2 Samuel chapter 13. இந்த வருஷத்துல உங்களை நடத்தின காரியங்களை குறித்து நான் அதிகமான வசனங்களை உங்களுக்கு முன்பாக வைப்பேன். And I will place before you many word of God and how the Lord led you in this year. 2ஆம் சாமுவேல் 13:38 பார்க்கும் பொழுது, When we look into 2 Samuel chapter 13 verse 38. அப்சலோம் ஒரு காரியத்தை செய்த பொழுது அவன் துரத்தப்பட்டான். And Absalom when he committed one thing and he fled away. அவன் ஓடி போன இடம் எது? And what was the place that he ran away? அவன் வருஷக்கணக்காக கேசூர் என்ற இடத்துல போய் இருந்து விட்டான். And for years together and he remained in the place called Geshur. கேசூர் என்றால் யார்? எந்த இடம்? And what is the place called Geshur?
அதே 2 சாமுவேல் 3:3 பார்க்கும் பொழுது And when you look into 2 Samuel chapter 3 verse 3, அது அவனுடைய ஜென்ம தேசம். and that is his ancient name. அவன் கேசூரை சேர்ந்தவன் தான். And he belonged to the land of Geshur. அவங்க அம்மா கேசூரை சேர்ந்தவர்கள். And his mother belonged to Geshur. இந்த வருஷத்துல நீ உன்னுடைய ஜென்ம சுபாவத்துக்கு நீ திரும்பி போய் விட்டாயோ என்பதை சிந்தித்துப் பார். And check and consider and whether you turn back to your sensual natures in this உன்னுடைய year. ஜென்ம தேசத்துக்கு நீ திரும்பி போய் விட்டாயோ? And whether you turn back to your own nation. இல்லாவிட்டால் உன்னுடைய ஜென்ம சுபாவத்துக்கு நீ திரும்பி போய் விட்டாயோ? And whether you have turned back to your sensual natures. இந்த வருஷத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ சிறந்து விளங்கினாயா? இல்லாவிட்டால் நீ போய் ஜென்ம தேசத்துல போய் வருஷக்கணக்காக உன்னுடைய ஜென்ம சுபாவத்துல மறுபடியும் அந்த பழைய மனுஷன், பழைய தன்மை, பழைய வழிபாடு, பழைய பின்மாற்றங்கள் இப்படிக்குள்ளே நீ சிக்கிக் கொண்டாய். And whether you found good in your spiritual natures or you turn back to your sensual natures and turn back to the old traditions and all your old characters. நீ நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற. And you desire to live a good life. ஆனால் உன்னை தேவன் நடத்தின பாதையோ இல்லாவிட்டால் நீ போன பாதையோ அப்படி அமைந்து விடுகிறது. But the path that led by God and the path that you travel were wrong things. இந்த வருஷத்துல எனக்கு ஜென்ம சுபாவத்துல போய் நான் சிக்கிக்கொண்டேன், பழைய மாதிரியே மாறிட்டேன், வருஷக்கணக்கா நல்லா இருந்தேன், மறுபடியும் எனக்கு அந்த பழைய நிலவரம் வந்து விட்டது என்று எத்தனை பேர் உங்களை ஒத்துக்கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. And how many are going to accept yourself by saying that I belonged in but the old characters came unto me and I got the sensual natures, I walked accordingly. 2 சாமுவேல் 14:28 பார்க்கும் பொழுது When we look into 2 Samuel chapter 14 verse 28. அவன் மறுபடியும் எருசலேமுக்கு வருகிறான். And once again he came back to Jerusalem. எருசலேமுக்கு வந்தாலும் அவனால் தாவீதின் முகத்தை பார்க்க முடியவில்லை. Even after coming back to Jerusalem he was not able to behold the face of David. வருடக்கணக்காக அவன் எருசலேமில் இருந்தும் அவன் தாவீதை பார்க்க முடியாமல் தடுமாறினான். And he dwelt in the land of Jerusalem for years together and he could not behold the face of David. இந்த வருஷம் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் நீ எவ்வளவு தடுமாறினாய்? And how many times you stumbled not able to see the face of God? தேவனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருக்கலாம். And God's face must be hidden for you. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு முகத்தை மறைத்தா என்ன நடக்கும் தெரியுமா? And for if the Lord hides his face and what would happen? இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் என்று பைபிள் சொல்லுகிறது. The Bible says and for a moment I have forsaken thee. இமைப்பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன் என்றும் பைபிள் சொல்லுகிறது. Also the Bible says and for a moment I have hid my face. அந்த ஒரு செகண்ட் அந்த மறைவுதான் சிலுவையிலே அவர் தொங்கின ஒரு நேரம். A moment or a second and his face was hid and that was the time he was crucified or hung on the cross. பிதா தன்னுடைய குமாரனுக்கு ஒரு வினாடி தன்னுடைய முகத்தை மறைத்தார். And so father and his face to the son for a moment. அந்த ஒரு செகண்ட்ல அவர் கதறதில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். And you all know and how much shoutings and how lamented he was and in 1 second he was forsaken by அந்த father. ஒரு செகண்ட்ல அவர் சொன்ன வார்த்தை என்ன? And so what was the word he uttered on the time? ஏலி ஏலி லாமா சபக்தானி. And Eli Eli lama sabachthani. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி? And my God and why thou hast forsaken me? அந்த நேரம் பிதாவின் முகம் குமாரனுக்கு மறைக்கப்பட்ட ஒரு நேரம். And that was the time where the son's father's face was hid by the son. இந்த வருஷம் தேவனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டிருந்ததா? And in this year whether the father's or God's face was hidden for you? அப்சலோமும் தாவீதும் தகப்பனும் பிள்ளையும் தான். And Absalom and David and they were father and son. அப்சலோமை ரொம்ப அதிகமாக தாவீது நேசித்த ஒரு மனுஷன். And Absalom was the one who was loved more by David. அப்சலோமுடைய ஹேர் ஸ்டைல பாத்தீங்கன்னா மறந்துடுவீங்க, அவ்வளவு அழகான ஒரு ஆள். And so when you look into the hairstyle of Absalom it's so awesome and you will be astonished. அப்சலோமை பத்தி பைபிள் சொல்லுகிறது. The Bible says about Absalom. அவருடைய சரீரத்துல ஒரு பழுது கிடையாது. And there is no fault or blame in his body. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். And such a good person he was. ஆனா இப்ப எருசலேமில் தான் இருக்கிறான். But he was dwelling in Jerusalem. ஆனா தகப்பன் முகத்தை பார்க்க முடியாது. But he could not see the face of father. அதுக்காக அவன் தவிச்சான். And he utterance. இந்த வருஷம் ஒரு தரிசனம் கிடைக்காம, ஒரு வெளிப்பாடு கிடைக்காம, தேவனுடைய முகம் கிடைக்காம, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணராம நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பதை சிந்தித்துப் பார். And you have to just consider and how many difficulties you suffered, not able to receive a revelation or a vision or cannot see the face of Jesus or cannot hear the voice of him. தேவனோடு உன்னால் சமாதானமாய் போக முடியல. Or not able to cope up with peace with God. உன்னுடைய குறைகளும் உன்னுடைய பலவீனங்களும் உன்னுடைய புத்தியினங்களும் உன்னுடைய மனசாட்சியை கெடுத்து விட்டது. And it corrupted your faults and brains and the conscience. உன்னுடைய மனது மிகவும் துக்கப்பட்டது. And your heart was grieved. ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை தகப்பனுடைய முகத்தை பார்க்கணும். But you had a great desire in heart but somehow to see the father's house. ஆனா ஒரு தரிசனம் கிடைக்கல. And you got a vision. ஒரு வார்த்தை கிடைக்கல. And not received a ஒரு word. சொப்பனம் கிடைக்கல. And did not receive ஒரு a dream. வெளிப்பாடு கிடைக்கல. And there is no revelation. அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த பாதையில நீ சென்றிருக்கிறாயா என்பதை சிந்தித்துப் பார். And dear beloved sister and brother, and just think and consider whether you travel in these paths. 1 ராஜாக்கள்
17 1 பார்க்கும் பொழுது When we look into 1 Kings chapter 17 verse 1. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? And what it is said there. ஒரு 3.5 வருடம் மழையோ பனியோ பெய்யவே இல்லை. And for 3.5 years and there were no dew and rain. மழையும் பனியும் இல்லாத ஒரு காலம். And it was a time there were no dew nor rain. இந்த வருஷத்துல ஆவிக்குரிய பின்மாரி மழை உன்மேல் பொழிந்ததா இல்ல அபிஷேகமே இல்லாம ஜீரோக்கு நில் பேலன்ஸ்க்கு நீ போய் விட்டாயா? And are you in the nil balance or zero state or did not receive anointing and there is no spiritual latter rain? கடந்த வருஷம் உனக்கு அபிஷேகம் இல்ல இந்த வருஷம் அபிஷேகம் இல்லன்னா உன்னுடைய வறட்சி எப்படி இருக்குது என்று யோசித்து பார். And if there was no anointing in the past years and this year and just think and see and how your life was in drought. அதனால நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்கன்னு இடம் கொடுக்கறோம் நீ அப்பதான் நீ பாத்ரூமுக்கு எந்திச்சு போவே. And so I give you time to fill an anointing at that time and you will go for bathroom. நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்கமோ அப்பதான் நீ தூங்க ஆரம்பிச்சிடுவே. And so I ask you to fill in spirit at that time you will start sleeping. நல்ல ஆவியில நிரம்புங்கமோ அப்பதான் உன் குழந்தையை தூக்கிட்டு நடந்துக்கிட்டு இருப்ப வாக் ஃபேஷன் ஷோல போன மாதிரி போயிட்டு இருப்ப. And I'll ask you to fill an anointing at that time you will take up your child and go like a fashion show. நல்ல ஆவியில நிரம்பும்போ அப்பதான் உனக்கு சரீரத்துல பலவீனம் வந்து நீ கீழ உட்காருவே. I'll ask you to fill in spirit at that time you feel weakness in body and you sit down. ஏன்? Why? உனக்கு ஆவியில ஆவிக்குரிய பின்மாரி மழை இல்ல. Because and there is no spiritual lattering for you. அபிஷேகம் உன்மேல் இறங்குறது இல்ல. And there is no anointing descending upon you. ஆசீர்வாதமான மழை உன்மேல் பெய்கிறது இல்ல. And there is no blessings as rain. சம்பூர்ணமான மழை உன்மேல பொழியிறது இல்ல. And there is no sumptuous abundance of rain upon you. பின்மாரி மழை உன்மேல பொழியிறது இல்ல. And the latter rain is not showered upon you. உன் பக்கத்துல உள்ள ஆவியில நிரம்பறான் உன்னால நிரம்ப முடியல. The nearby they are filling in spirit but you are not able to fill in spirit. அவனுக்கு தரிசனம் கிடைக்குது உனக்கு கிடைக்கிறது இல்ல. And they receive the visions but you could not. அவன் கர்த்தர் பேசினாருங்கறான் உன்னால பேசினார்னு சொல்ல முடியல. And they are saying that Lord is speaking with him but you are not able to see that. அதனால உனக்குள்ள வளர்ச்சி இல்ல. And so there is no growth. சகரியா 10:1 என்ன சொல்லுகிறது? In Zechariah chapter 10 verse 1 what it says? பின்மாரி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். And pray ye for the latter rain. அப்பொழுது தேவன் அவரவருக்கு பயிர் உண்டாக தேவன் மழையை வர்ஷிக்க பண்ணுவார். And the Lord will shower the rain and to make a cross on the field. சரியான ஒரு அபிஷேகம் இறங்கும் பொழுதுதான் உனக்குள்ள வளர்ச்சி ஒரு முதிர்ச்சி ஒரு தேறுதல் உண்டாகும். And so when the right anointing comes and there will be growth and there will be passing and there will be the good result. நீ இருக்கிற சபையில அபிஷேகம் இருக்கலாம் ஆனா உனக்குள்ள அபிஷேகம் இருக்கா? The place where you are there may be anointing but whether the anointing is in you. அப்படினா உனக்கு மழை இல்லனா உன்னுடைய நிலவரம் எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பார். And consider your state and where there is no rain for you. ஏன் மழை இல்ல? Why there is no rain? அது ஒரு சாபத்தின் அடையாளம். And it is a sign for a curse. ஏனென்றால் உன்னுடைய வானம் வெண்கலமாய் மாறி விடுகிறது. And because and your heaven becomes a brass. அதனால தான் உனக்கு மழை இல்லாமல் நீ கஷ்டப்படுகிறாய். And so without rain and you feel difficulty. ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. It is true the Lord promised you. நீங்கள் ஆதியாகமத்தை படிச்சு பாத்தீங்கன்னா when you read in book of Genesis எல்லாம் உண்டாக கடவுது உண்டாக கடவுது உண்டாக கடவுதுன்னு சொல்லிட்டே இருப்பார். and so the Lord is uttering the word and let it be made. ஆனா கீழ எழுதி இருக்கு உண்டாயிற்று உண்டாயிற்றுன்னு சொல்லிட்டே இருக்கு. And but the word says in the next verse and it was over. அதை பார்த்து நல்லது நல்லது என்று தேவன் சொன்னார் என்றும் சொல்லி இருக்கிறார். Also it is said that and Lord saw it was good. ஆனா இரண்டாவது அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா அங்கதான் சத்தியம் சொல்லப்படுகிறது. But in the second chapter the truth was revealed. தேவன் சொன்னது உண்மை. And what the Lord was said was true. ஆனா மழை பெய்யாதபடியால் ஒண்ணும் முளைக்கவில்லை. And there is no rain and because there was no growth in it. நீ போய் வீட்ல உட்கார்ந்து நல்லா பைபிளை படிச்சு பார். And so when you go home and read in the Bible ஆண்டவர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மை. ஆனா அபிஷேகம் இல்லாட்டா ஒண்ணுமே சக்சஸ் ஆகாது. It is true the Lord gave you promise but when there is no anointing and nothing comes in success. உனக்கு தரிசனம் இருக்கலாம். There may be vision. வெளிப்படுத்தல் இருக்கலாம். And you may have revelation. சொப்பனம் இருக்கலாம். You may have dream. வாக்குத்தத்தம் இருக்கலாம். And you may have the promises. உன்னை பார்த்தவன் தீர்க்கதரிசனம் சொல்லி இருப்பான். And looking unto you they may see utter the prophecies. அதெல்லாம் உண்மை அதெல்லாம் பொய் நான் சொல்ல வரல. I am saying it is true but it is not false. நீ வாக்குத்தத்த சந்ததிதான். And you are the promised generation. உனக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறித்தான் ஆக வேண்டும். And it should be fulfilled for you. ஆனா பைபிள் சொல்லுகிறது இன்னும் பூமியிலே மழை பெய்யவில்லை. But the Bible says and there was no rain in the earth. ஆனா அப்படினால் ஒன்றும் உண்டாகவில்லை என்று நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே பார்க்க இயலும். And you are able to see in book of Genesis and there were no more missionaries. நீங்கள் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். And so when you read in book of Genesis chapter 2 verse 8 நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. and so there were no planting in the grounds in the land. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. And because of God the Father and did not make the rain on the earth. அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? So what do we understand from this? மழை இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே விளைச்சல் இல்லை என்று அர்த்தம். If there is no rain and there is no cultivation in your land. இந்த வருஷம் உனக்கு மழை பெய்ததா மழை பெய்யலையா? And whether the rain showered in this year for you or not. சமீபத்துல இப்பொழுது கணக்குப்படி பார்த்தா நமக்கு பெய்ய வேண்டிய மழை என்ன செய்யல இந்த வருஷம் பெய்யல.
And according to the account that we see, and the rain that should be showered in this year was not showered. அது பரவாயில்லை. It's okay, it's not matter. அது தேவனால ஒரு நாள்ல பெய்ய வைக்க முடியும். And the Lord is able to shower in a day. ஆனா உனக்கு அபிஷேகம் பெய்ஞ்ச உன் மேல மழை போல பொழிந்ததா? Whether the anointing showered upon you like rain. உன்னுடைய உச்சந்தல இருந்து உள்ளங்கால் மட்டும் அந்த மழை பொழிந்ததா? And whether the rain showered upon you from the crown of the foot to the sole of the foot. எத்தனை நிமிடங்கள் நீ ஆவியில் நிரம்பி இருப்பாய்? And how many minutes are you filled in spirit? எத்தனை மணி நேரம் நீ ஆவியில் நிரம்பி இருப்பாய்? And how many hours you filled in spirit? இந்த 364 நாள்ல In these 364 days. எவ்வளவு மணி நேரம் நீ அபிஷேகத்துக்குள்ள இருந்திருப்பன்னு யோசிச்சு பாரு. And think and see how many hours and you felt in an anointing. இல்லட்டா உனக்கு மழை இல்லன்னு சொன்னா உனக்குள்ள தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் இந்த வருஷத்துல நிறைவேறி இருக்க வாய்ப்பே கிடையாது. If there is no rain and there is no chance for the promise of God to be fulfilled in your life in this year. இரண்டாம் ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் முதலாம் வசனம். Second Kings chapter 25 verse 1. சத்துரு அந்த வருஷம் முழுவதும் முற்றுகை போட்டான். And the enemy seized throughout the year. எங்கே தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்க சத்துரு போராடுவார். And so where the people of God and their enemy will come and attack them. ஆனா வருஷக்கணக்காக அங்கே முற்றுகை இருந்து கொண்டே இருந்தது. And so for many years together and they sieged the place. வருஷம் 10ஆம் மாதத்துல தொடங்குனது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது. It started in the 10th month, it continued. இன்னைக்கு இந்த வருஷம் முழுவதும் சத்துருவினுடைய ஒரு முற்றுகை உனக்கு இருந்ததா? And whether you had the siege of the enemy throughout this year. உன்னால ஜெபிக்க முடியல. Not able to pray. உன்னால எங்க போணும்னாலும் போக முடியல. And wherever you need to travel, you are not able to move. கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு வாஞ்சித்தா அதுவும் முடியல. And you decide to do something for God, but you could not. ஏன்? Why? உன்னை சுற்றி சத்துரு பாளையம் இறங்கி இருந்தான். And because and the enemy encompassed around you. சத்துரு முற்றுகை போட்டிருந்தான். And he sieged around you. நீ அதுல சிக்கிக்கொண்டு தேவனுக்காகவும் சரி உனக்காகவும் சரி உன் குடும்பத்துக்காகவும் நீ எதையும் செய்ய இயலாதவனாய் கை கால்கள் கட்டப்பட்டது போல நீ உணர்ந்தாய். And you were entangled by them, and so you are not able to do something for your family and for your family members, and you were binded by your hands and legs. இந்த பாதையில நீங்கள் எத்தனை பேர் போனீர்கள் என்பதை பாருங்க. And check and see and how many travel in these paths. நீ சரியான அபிஷேகத்துல இருந்தேன்னா இந்த சத்துருவின் முற்றுகையை நீ உடைக்கணும். And if you are in right anointing and you must break out the siege of this enemy. வருஷ துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் மாசம் எனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது. எப்ப பார்த்தாலும் ஒரு பிசாசின் போராட்டம் என் சரீரத்துல குடும்பத்துல பிள்ளைகளுக்குள்ள வீட்டுல தொழில்ல இப்படியே ஒரு முற்றுகை போட்டது மாதிரி என்னால செயலற்று போனேன் அப்படின்னு எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? And how many are in the state and from the beginning of this year until the end of this year I was encountered many problems that I am not able to anything the enemy encompassed and he seek around me. 31ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When you look into Psalm chapter verse 31 verse 10. 31:10 என்ன சொல்லி இருக்கிறது? And what it is said in Psalm 31 verse 10. என்னுடைய வருஷமெல்லாம் தவிப்பிலேயே போயிடுச்சு. And it is said that and my years passed in groaning. ஐயோ இப்படியா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ இது நடக்கலையே அது நடக்கலையே இதே காலையில எந்திச்சாலும் நைட் எந்திச்சாலும் இதே ரைம்ஸ் தான். And this was a mourning and was not able to do this and that from the morning till the evening and you kept mourning like this. இது பாவம் அல்ல பிரியமானவர்களே, இது ஒரு மனுஷனுடைய பாதையாக அமைந்து விடக்கூடாது. And this is not a sin, but it should not become the path of man's life. ஆவிக்குரிய தவிப்புகள் இருக்கலாம். And you may have the groaning in spiritual state. பூமிக்குரிய தவிப்புகள் வரலாம். And also the groaning of the earth may come upon you. ஆனா அதே நேரத்துல வருஷம் முழுசும் இப்படி மாட்டிக்க கூடாது. But throughout this year and you should not keep mourning like this. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. And so my end it is gone with the mourning and days of the years were passed. என் பலன் குறைந்து என் எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று. And my faileth my iniquity my bones were consumed. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. And see and how it would be. யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. And fifth verse chapter 5 verse 5 of John says. சுமார் 38 வருஷம் அந்த மனுஷன் வியாதியிலேயே கிடக்கிறான். And 38 years and the man was under sickness. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. And see how it would be. இந்த வருஷம் தவிப்பினாலும் அதிகமா வியாதியிலேயே அவள் டைம் போயிடுச்சுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? And how many can say that and this year I passed with many kind of sign and groaning. டெய்லி ஏதாவது ஒரு பெயின்ஃபுல்லா தான் நான் வாழ்க்கையில போயிட்டே இருக்கிறேன். And so every day I was causing for a painful life. இது நான் சொல்றது ஒரு வருஷ கதை. ஆனா அந்த மனுஷன் எத்தனை வருஷம் இருந்தா? 38 வருஷம் இருந்தான். I am telling you 1 year story, but this man was under the sickness for 38 years. இந்த வருஷம் உங்க வீடு எப்படி இருந்துச்சு? ஹாஸ்பிடல் மாதிரி இருந்துச்சா? And whether your house was like a hospital in this year எப்படி sick room மாதிரி இருந்துச்சா? or like a sick room. நாங்க ட்ரெய்னிங்ல இருக்கும் பொழுது எல்லாருமே புதுசா ஊழியத்துக்கு வந்தவங்க. And so when we were in training and all came new to the sermon. ஒரு சிலர் ஹார்ட் வர்க்ல ட்ரெயின் அப் பண்ணிட்டு வந்திருக்காங்க. And some they already trained up in hard work. மற்றவங்க எல்லாம் பேங்க்ல வர்க் பண்ணி டீச்சரா இருந்து நல்ல வேலையில பார்த்து நல்ல ஹைஃபையா இருந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க. And others and they that worked in bank and as a teacher and they were high-fi and they came to the ministry. இவங்க அவ்வளவு பெரிய லாரியில ஏத்தி இரும்புலில கொண்டு வந்து மண்ணல விட்டாங்க. And they made everyone to go with the lorry and made them to take up the soil. அவ்வளவுதான். ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தானா
மலேரியால வந்து படுப்பான். And so when they go and they take up and they'll sleep on him. அடுத்த ஷிஃப்ட் போயிட்டு வந்தா அவன்லாம் வந்து படுப்பான். And when they go to the next shift and they will come and lay down. நாங்க 40 பேர் ட்ரெய்னிங், 26 பேர் மலேரியா. And so 40 were in training and 26 and they went in the lotus sand. கரெக்ட்டா 1 மணிக்கு அந்த அது என்னவோ அது பிசாசு வந்து அந்த மலேரியா ஆவி எப்படின்னா 1 மணினா பெல் அடிச்ச மாதிரி டாச்னு 1 மணிக்கு வரும். And by sharply at 1 o'clock like ringing the bell and he comes sharply to the place. நானும் அப்பொழுது பாதிக்கப்பட்டேன். And I was also affected by the fever. பட் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரே நாள்ல எந்திச்சு ஓடியே போய்ட்டேன். But by the grace of God I went to the presence of God within a day. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. And the reason for that. இல்லனா நான் வியாதியஸ்தனா இருந்திருப்பேன். And because I was already sick. நான் என்ன பண்ணேன்? And what I did? நான் அந்த sick roomல போய் இருந்தேன். I entered the sick room. பட் குளிர் ஜுரம் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். I had a feeling that I was getting the fever. பட் ஆனா வந்துரும்ங்கற ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கு, எனக்கும் இருந்துச்சு. But all had a fear whether the fever may come into me and also I too had the fear. ஆனா குளிர் ஜுரம் வரல. But I did not get that fear. பட் நான் என்ன பண்ணேன்? But what I did? எதேச்சையா போய் ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து சாப்பிட்டேன். And accidentally I went and ate a slice of bread. Looking after sick ன்னு ஒருத்தர் இருக்கார். And there was a person who was looking after the sick. அதுக்கு ஒரு டியூட்டி போட்டு வச்சிருப்பாங்க. And they will allot a duty and there was a person for it. அவர் வந்து என்னைய ஒரு வழி பண்ணிட்டார் அந்த ஒரு ஸ்லைஸ் பிரெட்க்கு. And he made me suffer a lot because of eating a slice of bread. நீ எப்படி அது வந்து மலேரியா வந்தவனுக்கு தான், சாதாரண ஜுரம் உள்ளவனுக்கு பிரெட் சாப்பிட கூடாது, நீ எப்படி இத தொடலாம், என்னை கேட்காம எப்படி சாப்பிட்டேன்டார். And they that are affected by malaria fever can eat this and you have only a normal fever and without my permission and how can you eat this bread? எனக்கு என்ன பண்ணனே தெரியல. புதுசா ஊழியத்துக்கு வந்திருக்கோம், ஒரு ஸ்லைஸ் பிரெட் சாப்பிட்டதுக்கு நாய் வரட்ட மாதிரி வெட்டிட்டானே. And so I came very new to that service or ministry and so he was chasing my dog like a dog and eating a slice of bread. எனக்கு என்ன பண்ணனே தெரியல. I don't know what to do further. அப்படி வானமும் பூமியும் தூத்துக்குடியும் ஊரும் சொந்தமும் பந்தமும் ஊழியம் ஜீவியம் எல்லாமே அப்படியே ஃபிளாஷ்பேக் சுத்துது. And so everything came. கடைசில ஒரு ஸ்லைஸ் பிரெட்க்கு நம்மள ஒரு வழி பண்ணிட்டாங்களே. I turned over and looking into my families and relatives and heavens and earth and so for even a single slice of bread they made me to suffer like this. கர்த்தருடைய வீட்ல ஒரு ஸ்லைஸ் பிரெட்க்கு கூட என்னெல்லாம் போயிடுச்சு, வாய்ப்பில்லாம போயிடுச்சு. And so we are not able to eat a slice of bread in the house of God. சரி சாரி அப்படினு போய் படுத்துட்டேன். And I said sorry, I slept. படுத்த இரண்டாவது நிமிஷம் ஜுரம் வந்துருச்சுங்க. And so when I lay down next moment I got fever. பயங்கர ஜுரம் வந்துருச்சு. ஏன்னா நான் தான் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டேனே. And so I had severe fever because I gave room for the devil. இப்போ அதே பிரதர் சும்மா பாலை சூடா காய்ச்சிட்டு தூக்கிட்டு ஓடி வரார். குடி குடி, நான் சொன்ன தூக்கிட்டு போயிரு. எனக்கு இருக்கிற டென்ஷன் கோபம் துக்கம் ஒரு ஸ்லைஸ் பிரெட் சாப்பிடாம விட்டுட்டான். இப்ப என்ன செய்யறான்? இப்ப நான் சிக் ஆயிட்டேன். இப்ப குளிர் ஜுரம் வந்துருச்சு. உடனே எழுதிட்டு வந்துட்டாரு. இப்ப அவர் என்னை கவனிக்கணும்ல, உடனே அழகா பாலை சூடு பண்ணி குடி குடி குடி. நான் சொன்னேன் செத்தா கூட குடிக்க மாட்டேன், முதல்ல தூக்கிட்டு போயிரு, வேண்டவே வேண்டாம். And he made the milk hot and gave to me because now I am suffering from fever. I said, even I die, please don't bring me. I cast him out. அப்படியும் சொல்லக்கூடாது. And I should not say like that also. அது மாம்சீகம். And that is the carnal nature. நான் உடனே ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தேன். And I immediately surrendered into the presence of God. ஆண்டவரே போதும், Lord, it's enough. என்னை குணமாக்கிரு. And please heal me, Lord. இனி இந்த குளிர் ஜுரம் இந்த ரூம்ல நான் இருக்க கூடாது. And this fever, I should not stay in this room anymore. எனக்கு இந்த டைம்ல வர்ற ஆவி வரவே கூடாது. And I should not get this fever again in the time. ஒரே அழுது அன்னையோட கூச்சல் போட்டு ஆண்டவருடைய காலத்துல விழுந்துட்டேன். And that day I cried and shouted and that day I fell in the feet of the Lord. பட்டுன்னு குளிர் ஓடி போயிடுச்சு. And suddenly all my coolness and left of me. நான் உடனே நேரா போனேன். I went straightly to him. அப்ப பாஸ்டர் ஜான் பால் வந்து மலேசியா போயிட்டாரு. And the time Pastor John Paul went to Malaysia. அந்த கேப்ல பாஸ்டர் செல்லகுமார் தான் இன்சார்ஜ். And in that gap Pastor Chellakumar and he was in charge. அவர்ட்ட போய் பேசினேன். I went to speak to him. ஜுரம் வந்துச்சானாரு. And he asked whether he got fever. இன்னைக்கு வரல. I said no. நீ தயவு செய்து ஓடி போய்டு, அந்த ரூமுக்கு ஓடி போய்டு, இந்த ரூம்லயே தங்காதன்ட்டார். And he said that please don't stay in this room and go to your room. அதோட சிக் ரூம்ல அந்த மாடியை விட்டு நான் ஏன் மாடிக்கு ஓடி போய்ட்டேன். And within that and I shifted from this place unto my place. அன்னையோட ஓடி போயிச்சு அந்த ஆவி. And from that day the spirit returned me. நான் எதுக்கு இத சொல்றேன்? And why I'm telling this? இந்த வருஷம் உன்னுடைய வருஷம் முழுசும் வியாதியில போனது எத்தனை பேருக்கு? In this year and how many have passed your life with this sickness? காலையில நல்லா இருந்த மாதிரி இருக்கும், சாயங்காலம் flat. And morning and you will be good and evening you will flat. இல்ல சாயங்காலம் நல்லா இருந்த மாதிரி இருக்கும், காலையில ஆளு எழும்பவே எழும்பாது. And evening you will be better but morning you cannot get rise up. இது ஒரு சிலருடைய பாதைன்னு சொல்ல வர்றேன். I am telling that these are some of the paths of some people. அந்த மனுஷன் 38 வருஷமா இப்படி இருந்தான். And this man and he was under the sickness for 38 years. அதை இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது, when you see in another part, அப்போஸ்தலர் 9:33 ஐ பார்க்கும் பொழுது, when we look into Acts chapter 9 verse 33, அங்க என்ன நடந்தது? and what happened there? ஒரு மனுஷன் கட்டிலேயே வருஷக்கணக்கா கிடக்குறான். And one man and he was lying in beds for
years together. 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதமாய் இருந்த ஒரு மனுஷன். And he was a man who lay in palsy for 8 years. அருமையான சகோதரனே சகோதரியே, And dear beloved sister and இந்த brother, வருஷத்துல நீ வியாதியிலேயே முடங்கி விட்டாயா? and in this year and whether you are suffered by the sickness உன்னால தேவ சமூகத்துக்கு வர முடியல? and not able to come to the presence of God, உன்னுடைய சொந்த வேலையை கூட உன்னால செய்ய and முடியாம, you could not do your own work, இல்ல கர்த்தருக்காக எதையும் செய்ய முடியாம, and not able to do for something for the sake of the Lord. உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட பாதையிலே கொண்டு போகப்பட்டீர்கள்? And how many were traveled in such paths? ஆமோஸ் 5:25 பார்க்கும் பொழுது, And when we look into Amos chapter 5 verse 25, ஆமோஸ் 5:25 பார்க்கும் பொழுது, and when we look into book of Amos chapter 5 verse 25, அந்த வருஷங்கள்ல அவர்கள் பலியோ காணிக்கையோ செலுத்தவில்லை. and the particular year and they paid not sacrifices or offerings. ஒரு வருஷம் அல்ல, Not 1 year, 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் வழியில பலியோ காணிக்கையோ தேவனுக்கு கொடுக்கவே இல்லை. 40 years and the people of Israelites and they offered not sacrifices and offerings. இந்த வருஷம் நீ எவ்வளவு பலி செலுத்தியிருப்பாய்? In this year and how many you have paid offerings? எத்தனை பேர் ஸ்தோத்திர பலி செலுத்தினீங்க? And how many offered thanksgiving? எத்தனை பேர் பாவ நிவாரண பலி செலுத்தினீங்க? And how many offered sacrifices? எத்தனை பேர் குற்ற நிவாரண பலி செலுத்தினீங்க? And how many offered the trespass offerings? இன்னும் எத்தனையோ பலிகள் இருக்கு. நீங்க எத்தனை பேர் அந்த உற்சாக பலி எல்லாம் செலுத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது. And there are many offerings and how many paid free will offering? I don't know how many were offered these offerings. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் பலியோ காணிக்கையோ செலுத்துற அந்த பிராக்டீஸே இல்ல. And today many people of God, they don't have the practice of paying the offerings. இந்த வருஷம் முழுவதும் உனக்கு நீ எவ்வளவு பலி செலுத்தியிருப்ப? ஆவிக்குரிய பலிகள் இல்லாட்டி எழுத்தின் பிரகாரமான பலிகள் காணிக்கைகள் நீ எவ்வளவு செலுத்தியிருப்ப? இல்ல செலுத்த முடியாம போயிட்டியா? In this year and how many members of you I have offered the offerings? It may be the spiritual offerings or it may be the literal offerings. 90 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது. Psalm 90 verse 15 says, ஆண்டவரே துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று ஒரு மனிதன் கேட்கிறான். a man is asking, and the days that we have faced is make meals to glad and charm. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. And check on how this year was for you. இந்த வருஷம் முழுவதும் துன்பம் தானா? And throughout this year, whether you face this affliction, கொஞ்ச நேரம் கூட உன்னால சமாதானமா இருக்க முடியலையா? you're not able to stay in peace for a while. உண்மையாகவே தேவனுடைய சமூகத்துல கூட உன்னால சமாதானமா இருக்க முடியலையா? And you're not able to stay in peace peacefully in the presence of God. நான் சொல்லுகிறது உங்களுடைய வாழ்க்கையோடு டச்சிங் பண்ணி பார். And just match and see and what I'm seeing now. அதுக்கு பிறகு நான் டைம் தருவேன். Then after I will give you time. அப்ப நீ சரியான லெவலுக்கு உன்னை மாத்தணும். And so you have to make you to come to the proper level. இந்த வருடம் சாமுவேலுக்கு எப்படி இருந்தது? உனக்கு எப்படி இருந்தது? And in this year and how it was for Samuel and was for you. சாமுவேல் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஒழுங்குக்கு உட்படுத்தி கொண்டான். And Samuel made his life under discipline. அந்த மேப்பை விட்டு அவன் வெளியே எங்கேயுமே போக மாட்டான். And he never come out of that map or route. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியதெல்லாம் நின்னுட்டே இருப்பான். And he that is spiritual must stand in spiritual life. அவன் எந்த இடத்திலையும் தன்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக் கொள்ளவே இல்லை. And he never changed his route or spiritual life in any aspect. இன்றைக்கு இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? துன்பங்கள் கண்ட வருஷங்களா? And how this year was for you? This is the day or years of facing the affliction. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். And one thing you should understand. தேவன் உன்னை ஒரு பாதையில கொண்டு போறாரு அப்படினா நீ அதுல ஒரு பாடம் படிக்கணும்ங்கறத உன்னை கொண்டு போறாரு. If the Lord is taking you in such paths and you have to learn a lesson. அந்த பாடம் படிச்சு and learning the lesson. நீ எக்ஸாம் எழுதி and writing the exams. நீ ஜெயிச்சிட்டேனா அடுத்த சப்ஜெக்ட் கொண்டு வந்துருவார். If you overcome and the Lord will take you to the next step. உபத்திரவப்பட்டது நல்லது. It is good for you have you afflicted. அதனால் நான் உம்முடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்கிறேன். And so because of that I learn this attitudes. இதுதான் ஒரு பக்தனுடைய சரியான அறிக்கை. And that is a confession of the saint. நீ பஞ்சத்துல போகலாம். You may go into famine. நீ அலைந்து திரியலாம். Or you may wander around here and நீ there. ஜென்ம தேசத்துக்கு போகலாம். Or you can go to your own nation. மழை இல்லாமல் நீ தவிக்கலாம். Or you may stay without rain. ஒவ்வொன்றிலும் நீ ஒரு பாடம் கத்துக்கணும். And you have to learn a lesson in each and everything. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். And Jesus Christ and because of the suffering he suffered and he learned obedience. அதுபோல இந்த வருஷத்துல தேவன் உன்னை நடத்தின பாதையில நீ எவ்வளவு தெய்வீகத்தை கற்றுக்கொண்டாய்னு சிந்திச்சு பார். And you have to consider and how much divinity you have learned this year the Lord have taken you in these paths. பிரசங்கி சொல்லுகிறான். And this is இந்த வருடங்கள் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லுவதற்கு முன்பும். And before you see and this year is not delightful for me. இந்த வருஷம் எனக்கு நல்லா இல்ல. And this year is not good for me. உலகத்து மனுஷன் சொல்லுவான் இந்த வருஷம் எனக்கு நேரம் சரியில்லாமா. And the worldly people may say the time is not good for me this year. பிரசங்கி 12:1 என்ன சொல்லுகிறது? 12:1 of Ecclesiastes what it says. எனக்கு பிரியமான வருஷங்கள் இல்ல என்று நீ சொல்லுவதற்கு முன்னும். And before thou shalt say I have no pleasure in these days. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? And how this year is here for you? கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சுனா இந்த வருஷம் பெரிய லக்கி பர்சன் நினைச்சுக்குவான். And they that are not married if they got married in this year and குழந்தை they இல்லாதவனுக்கு இந்த வருஷம் குழந்தை கிடைச்சிருந்துச்சுனா அவனுக்கு மிராக்கிள் நடந்துருச்சுன்றான். And they that receive not the child if they receive a child they say that it is a miraculous year. ஆனா இந்த மனுஷன் சொல்றான் எனக்கு இந்த வருஷம் பிரியமானவைகள் அல்ல. But this man says that and this year I was not taking pleasure in ஏன்னா அவனுடைய
அவருடைய பாதை அப்படி அமைந்து விடுகிறது. Because and his path was set up in this way. நீங்களே யோசிச்சு பாருங்க. Just consider. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? And how this year is for you. நீ தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் சிந்திச்சு பார். And consider and think all the word of God. ஒருவேளை இந்த வருஷம் உன்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் பிசாசு பட்சித்திருப்பான். Or it may be this year and this enemy have devoured all your blessings. யோவேல் 2:25 பார்க்கும் பொழுது When we look at the book of Joel, chapter 2, verse 25. சத்துருவினாலே பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் பலன். And so we can see the fruit of the year which was devoured by the enemy. 4 சக்திகள் அங்கே அந்த வருஷங்களுடைய பலனை பட்சித்ததாக சொல்லுகிறார். And it is said that and the four powers and devoured the reward or the fruit of the land. பல வல்லமைகள் உன் கையின் பிரயாசங்கள்ல போராடி இருக்கு. And many powers and the struggle to devour the labor of thine hands. உனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கும் ஆனா அது உன் கையில கிடைக்காது. And you will receive the blessing and it will not reach your hand. தமிழ்ல சொல்லுவாங்க கை கெட்டது வாய்க்கு எட்டாம போயிருச்சு. And so in Tamil they used to say and that which comes it comes. ஆசீர்வாதத்தை நீ பாக்குற பட் அது உனக்கு வந்து கிடைக்கல. And you are seeing the blessing but you are not able to receive it. நீ பிரயாசப்படுற இன்னொருத்த அறுத்துட்டு போயிடுறான். You labor and someone is taking it. உன்னுடைய ஆசீர்வாதம் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு. And your blessings gone nil. அப்படினா நீ யோவேலுடைய காலத்துல இருக்கிறாய். And if so and you are in the days of Joel. நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த நான் சொன்ன வசனம் உன் வாழ்க்கையில எங்க ஒத்து போகுதுன்னு பாரு. And just think and see and the word of God which I present before you where it matches your life. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது When you see in the another part. எவ்வளவுதான் அறிக்கையிட்டு எவ்வளவுதான் ஒப்பு கொடுத்து எவ்வளவுதான் சுத்திரிச்சாலும் இன்னும் பாவம் உண்டு என்கிற ஒரு நினைவு இந்த வருஷமெல்லாம் உனக்குள்ள வந்துகிட்டே இருந்திருக்கு. And to what extent you confess and you sanctify and you confess all your faults and sins and still something coming in remembrance that there was sin before you. எபிரேயர் 10:3 பார்க்கும் பொழுது When we look into Hebrews chapter 10 verse 3. பாவம் உண்டு என்கிற ஒரு நினைவு. And so the remembrance that you have sinned. சுத்திரிச்சாச்சு. Sanctified. அபிஷேகம் பெற்றாச்சு. And God மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாருன்னு சொல்லி முடிச்சாச்சு. And also we are singing that the King of Kings and ஆனாலும் ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. and still you have a guilty conscience. இந்த வருஷத்துல அப்படி இருந்துச்சா? Do you have this conscience? இந்த வருஷம் எப்படி போனது? And how this year passed for you? நீங்களே யோசிச்சு பாருங்க. And just think and see. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது When you see another part. லூக்கா 13:16 என்ன சொல்லுகிறது? 13:16 of Luke what it says. 18 வருஷம் சாத்தானுடைய கட்டுக்குள் அந்த பெண் சிக்கிக் கொண்டாள். And the woman was under the bondage of the Satan for 18 years. இந்த வருஷம் முழுவதும் சாத்தானுடைய கட்டுக்குள்ள எத்தனை பேர் இருந்தீங்க? And how many were in under the bonds of the Satan for these years? செய்வினை, ஏவல், பில்லிசூனியம், தகடு, மருந்து, மைய் இதேதான் எப்ப பார்த்தாலும் எப்படி இருக்கீங்க? அந்த மைய் வயித்துக்குள்ள யார வச்சிட்டான்? வயித்துக்குள்ள எப்படி வைப்பான்? And witchcraft and all kinds of problems and provoking and talisman metals and how many suffered all these problems in this year. நம்ம விசுவாசி சொல்றான் நானே போய் மருந்து எடுத்துட்டு வந்தா வயித்துக்குள்ள இருந்தேன்னு. And so our believer they are telling that I went to that place and take medicine. It's wrong. உனக்குள்ள உள்ளே வரக்கூடாது. It should not enter you. தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கும் பொழுது இன்னொரு சக்தி உள்ள நுழையாது. When the power of God is in you and no other power can come and attack you. அப்படி நுழைந்தால் and if it comes in you உனக்குள்ள இருக்கிற சக்தியில அது செயலற்று போகும். and so all the powers in you will be returned. அப்படி விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். And no weapon that is formed against thee shall prosper. சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது உனக்கு என்ன செய்யாது? சேதப்படுத்தாது. And that which you drink unto death and it will not hurt you. அதுதான் பைபிள். That's the Bible. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. And just think and see. இந்த வருஷம் நீ சாத்தானுடைய கட்டுக்குள்ள கடந்தியா? In this year whether you were under the bands of the Satan. அப்படியானால் நீ இந்த வருஷத்தை இழந்து போயிருக்கிறாய். And if so and you have lost this year. இதே நேரத்துல at the same time ஒரு சிலருடைய வாழ்க்கை இதில இருந்து அப்பாற்பட்டதா இருக்கு. and some of the lives are from all these things. ஒவ்வொரு விதத்திலும் தேவன் ஒவ்வொருவரை நடத்துகிறார். And so the Lord is leading every person in different ways. நான் இவ்வளவு நேரம் போராட்டம், பிரச்சனை, தவிப்பு, துக்கம், இழப்பு இத தான் உங்களுக்கு சொல்லிட்டே வந்தேன். And these many times I am telling about the affliction, suffering, sign and groaning and losses and all these things. நான் இவ்வளவு நேரம் சொன்ன பாருங்க இதுல தான் பாதி பேர் 99% பேர் இந்த ரூட்ல தான் போயிட்டு இருக்கீங்க. And so what I said on this time and 99% of you are traveling this path. நான் இப்ப blessing side திரும்புறேன். And now I am turning to the blessing side. யாத்திராகமம் 16:35 பார்க்கும் பொழுது when we look into Exodus chapter 14 verse 35 16 verse 35 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? and what it is said there அந்த வருஷங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னாவை பொழிந்து கொண்டே இருந்தார். and throughout the year the Lord showered manna வருஷம் முழுவதும் டெய்லி throughout the year every day. கரெக்ட் டைம்ல காலையில அதிகாலையில அழகா மன்னா இறங்கிருது. And so early in the morning and the dawn breaks and the manna showered upon them. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் and whatever the circumstances it may be climate எப்படி இருந்தாலும் and however the climate may be ஜனங்கள் எப்படி இருந்தாலும் and whatever the state of the people என்ன பாதையில அவங்க போயிட்டு இருந்தாலும் and they may travel or go in any route or path தேவன் அதுல கரெக்ட்டா உண்மையுள்ளவராய் இருந்தார். and the Lord was faithful to them. கரெக்ட் டயத்துல பாத்தீங்கன்னா காலையில அவங்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்தா என்ன இருக்கும்?
மன்னா காத்திருக்கும். At right time when they come out of the tents and the manna will be waiting for them. சூரியன் உதித்து அது உருகி போற வரைக்கும் தேவன் அந்த மன்னாவோடு அங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பார். And so the Lord waited with the manna till the sun was rising and it was waited for them. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னுடைய தேவைகளை சந்தித்தாரா? And did the Lord make all the requirements? ஒரு துண்டு அப்பத்துக்காக நீதிமானுடைய சந்ததி ஒரு துண்டு அப்பத்துக்காக இறந்து திரிகிறது இல்லை. And so the seed of the righteous and will not beg for the morsel of bread. இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை திருப்தியா போஷித்தாரா? And did the Lord and satisfied you sumptuously in this year? இந்த வருஷத்துல நான் எத்தனையோ ட்ரிப் சாப்பிடாம கிடந்தேன் அப்படினா ரொம்ப கஷ்டம், அது துக்கமான ஒரு காரியம். And if you say that and many trips or many times I did not eat and would not dance, if so it is a thing for grief. Fasting போட்டா அது வேற விஷயம். And if you are taking fasting that doesn't matter. ஆனா கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை திருப்தியாய் போஷிக்கிறார். But the Lord is satisfying his people sumptuously. ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்க. And look unto the fowl of the air. அவைகளை பரமபிதா போஷிக்கிறார். And so the Lord is nourishing with them. சிங்க குட்டிகள் கூட பட்டினியா இருக்கும். Even the young one of lions and they may ஆனா become. கர்த்தரை தேடுகிற உனக்கு குறைவு இருக்க கூடாது. But they seek the Lord and there should not be any lacking. அந்த ஜனங்கள் எவ்வளவோ குறைவுள்ளவர்கள். And the people were lacking in many வணங்கா things. கழுத்துள்ள ஜனங்கள். And they are stiff-necked people. ஆனா கர்த்தர் அதை பார்க்கல. But the Lord did not look to தன்னை them. நம்பி வந்ததுக்காக அந்த ஜனத்தை வனாந்தரத்துல 40 வருஷமும் திருப்தியாக மன்னாவினால் கர்த்தர் போஷித்தார். They came trusting in the Lord and so the Lord and satisfied the people with the manna for 40 years in the wilderness. உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Deuteronomy chapter 2 verse 7. அந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? And what the people say? இந்த வருஷமெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். And throughout the year and the Lord was with us. இது எவ்வளவு ஒரு அருமையான பிராக்டீஸ்னு பாருங்க. And see and how beautiful practice it was. அவங்க சாட்சியாக சொல்லுகிற ஒரு நேரம். And so this is the time for them to testify. இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். And so these 40 years and the Lord the God was with thee. இந்த வருஷம் தேவன் என்னோடு கூட இருந்தார்னு உங்களை தைரியமா சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். இழுத்து தான் வருது, சரட்டுன்னு வர மாட்டேங்குது. அந்த ஸ்பீட் வரல. ஏன்னா இவ்வளவு நேரம் நான் வேற கதை சொல்லியிருக்கேன், அதுல நீங்க அப்படியே மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டீங்க. ஏன்னா இவ்வளவு நேரம் துக்கம் வேதனை சஞ்சலம்னு ஒண்ணு அப்படியே ஆமா 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 ஆமா. இப்ப கர்த்தர் நம்மோடு இருந்தாருன்னா அப்படியா அப்படின்னா கிதியோன மாதிரி கேக்குறீங்க. இப்படி இருந்தாலும் ஏன் இப்படி நடந்தது அப்படியா யோசித்து பாருங்க. இங்கே அவன் சொல்லுகிறான் இந்த வருஷங்கள் முழுவதும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார். And here he says this in these 40 years and the Lord thy God has been with us. நான் அடிக்கடி சொல்லுவது and what I used to say often, நீ உயிரோடு இருக்கிறதுனா கர்த்தர் உன்னை நேசிக்கிறார், உன் கூட இருக்கிறார். இல்லனா எப்பவும் உன்னை தூக்குறதுக்கு அனுமதி கொடுத்திருப்பாரு. And if you are alive and the Lord is loving you and he was giving you grace and so or else the Lord have given you talents. அடுத்து நான் அடிக்கடி சொல்லுவது, and I used to say often another thing, நீ விழுந்திருக்கலாம் and you have fallen. நீ விழுந்திருக்கலாம், you would have fallen. ஆனா விழுந்தது எங்க தான் விழுந்திருக்கிற? But how many times you have fallen? தேவனுடைய கையில தான் விழுந்திருக்கிற. and you have fallen into the hands of the Lord. ஆனபடியால உனக்கு தூக்கி எடுத்து நிறுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. and so there is a chance for the Lord to lift you up again. அதனால தான் இந்த மனுஷன் சொல்றான் 40 வருஷமும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். and so the man says and for 40 years and the Lord was with us. இந்த வருஷம் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார் என்று நீ தைரியமா சொல்ல முடியும். அதனால தான் உன்னை ஜீவனோடு கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கார். and you can boldly say the Lord was with you in this year and so the Lord made you to sit here alive. 1 ராஜாக்கள் 9:10 பார்க்கும் பொழுது when we look unto 1 Kings chapter 9 verse 10, நான் இப்ப ஒவ்வொன்றையும் விவரிக்க போனேன்னா இன்னொரு 30 நாள் பிரசங்கம் பண்ணணும். so when I start to exaggerate everything I will take at least 1 time to preach. நான் அதனால டிப்ஸ் மாதிரி தான் உங்களுக்கு அந்த பாயிண்ட கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கேன். and so just I am giving like a tips and giving you like a points. 1 ராஜாக்கள் 9:10 பார்க்கும் பொழுது when we look unto 1 Kings chapter 9 verse 10, அந்த வருஷம் முழுதும் அந்த ராஜா ஆலயத்தை அழகாக கட்டிக்கொண்டே இருந்தான். and throughout the year and the king and beautifully and he built constructed the house of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். ye are the temple of God. 1 கொரிந்தியர் 3 சொல்லுகிறது நீங்களே தேவனுடைய ஆலயம். and 1 Corinthians chapter 3 says and ye are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. and the temple of God is holy. அப்ப தேவனுடைய ஆலயமாகிய அந்த ஜீவியத்தை ஒருவன் பரிசுத்தத்துல இந்த வருஷம் முழுவதும் கட்டிக்கிட்டே இருக்கிறான். and throughout this year and the one have to make as a temple of God as holy and holiness. தேவையில்லாததெல்லாம் வெளியே எடுத்து போட்டு and taking out all the unnecessary things. தேவையானதை தூக்கி வச்சு அழகா தேவனுடைய அந்த பரிசுத்த ஜீவியத்தை கட்டி எழுப்புகிறதை காண்பிக்கிறார். and it shows placing a thing which is needed and making them to grow in holiness. இந்த வருஷம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை எப்படி கட்டினீங்க? and how you built it your spiritual life in this year? பரிசுத்தத்துல கட்டினீங்களா? and did you build in this holiness? விசுவாசத்துல கட்டினீங்களா? in faith? தேவ அன்புல கட்டினீங்களா? and did you build in your love of God? பிரதிஷ்டையில கட்டினீங்களா? in consecration? இல்லாவிட்டால் வசனத்தின்படி உங்களுடைய ஆலயத்தை கட்டி எழுப்புனீர்களா? or you able to build up the temple of God under the word of God? அபிஷேகத்தை வச்சு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா பில்ட் அப் பண்ணிட்டீங்களா? and receiving the anointing whether you built up your spiritual life? உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? how was your prayer life? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு? and how is your personal life? உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? and how is your secret life? நீயே யோசிச்சு பாரு. and just consider and think. இந்த வருஷம் என் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்ல ஒரு growth இருக்கு.
இருந்தது. கர்த்தர் கிருபையினால எனக்கு அதுக்கு உதவி செய்தார்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? And how many can say graciously the Lord helped me and there was a good spiritual growth in me in this year? தேவையில்லாத எத்தனையோ காரியங்களை நான் பலிபீடத்துல வச்சிட்டேன். And so I placed all the unnecessary things on the altar. ஆண்டவர் எப்பெல்லாம் என்கிட்ட பேசினாரோ அப்பெல்லாம் நான் பலிபீடத்துல என்னை வச்சிட்டேன். And so whenever the Lord spoke to me, I kept all placed on the altar. கிருபையினால இந்த வருஷம் நான் 4 மணி ஜெபத்துக்கு எழும்பிட்டேன். And graciously I woke up and all 4 o'clock prayers. கிருபையினால நான் எல்லா ஜெபங்களுக்கும் கலந்து கொண்டேன். And graciously I attended all the prayers. நான் தேவ சமூகத்தை அதிகமாக நாட எனக்கு கர்த்தர் உதவி செய்தார். And so the Lord gave me and the thing to come to the presence of God. கோபப்பட வேண்டிய சூழ்நிலை வந்து நான் கோபப்படல. I got a situation to get anger but I did not get angry. பதிலுக்கு பேச வேண்டிய சூழ்நிலை வந்து நான் பதிலுக்கு பேசல. And so I had a situation to speak in a point but I turned away. மாம்சீகமா யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து நான் யுத்தம் பண்ணல. I had a chance to wrestle carnally but I did not wrestle. நான் தேவ சமாதானத்தை காத்துக்கொண்டேன். I kept the peace of God. அருமையானவர்களே, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. And dear beloved, this is the Christian life. இந்த வருஷம் நீ உன்னுடைய ஜீவியமாகிய ஆலயத்தை எப்படி கட்டி இருக்கிறன்னு யோசிச்சு பார். And just consider and see and how you built up your life, your temple of God. இரண்டாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look unto 2 Kings chapter 2 verse 23. 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல அந்த வருஷத்தில் அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். In 2 Kings chapter 2 verse 23, on that year and they observed the Passover. இந்த பஸ்கா ஆசரித்தல் என்பது புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பந்தியை காண்பிக்கிறது. And observing this Passover shows that we are taking part in communion in New Testament. ஞானஸ்நானம் எடுத்த ஒரு விசுவாசி சாகிற வரைக்கும் அவன் கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கணும். அப்பதான் அவனுக்குள்ள நித்திய ஜீவன் உண்டு. A believer who took the waters of baptism and they must take part in communion service till the end of the year and so they can attain the eternal life. இந்த வருஷத்துல உள்ள பஸ்காவை நீ ஆசரித்தாயா? And so whether you observe the Passover in this year. சுத்திரிப்பு கூட்டங்களுக்குள்ள இந்த கூட்டம் மட்டுமல்ல, இந்த வருஷத்துல எத்தனையோ ராபோஜனம் நடந்தது. And not only in this sanctification meeting and many communion service took place in this year. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் உங்களை எத்தனை பேர் பஸ்காவை ஆசரித்திருப்பீர்கள்? And how many have you observed the Passover in this year? பஸ்காவை ஆசரிப்பது என்பது புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு விசுவாசி ஒரு ஊழியனுடைய கடமை. Observing the Passover, it is the duty of the New Testament servant of God and believer. எப்படி பஸ்காவை ஆசரிக்கணும்? And how to observe? அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. And that is unleavened bread. துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். And they have to observe the feast not with malice or wickedness but with sincerity and truth. பஸ்கான்னா என்ன அர்த்தம்? And what is the meaning of Passover? விலகிப்போ. And pass away. பாவத்தை விட்டு விலகிப்போ. And pass out from your sins. உலகத்தை விட்டு விலகிப்போ. And pass out from the world. மாம்சத்தை விட்டு விலகிப்போ. And go away from the flesh. பிசாசை விட்டு விலகிப்போ. And go away from the devil. அதுதான் பஸ்கா. That is Passover. நீ பஸ்காவை ஆசரிச்சினா, And when you observe this, நீ பாவத்தை விட்டு விலகி போறது மாத்திரமல்ல, and not only you refrain from the sins, பிசாசும் கூட உன்னை விட்டு விலகி போவான். also the devil departs you. ரெண்டு காரியம் நடக்கும். Two things will happen. அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து தங்களை விலக்கிக் கொள்ளும்படியாக அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தெளித்தார்கள். And so the people to come out of the Egypt and they sprinkle the blood of the Paschal lamb. அந்த இரத்தத்தை பார்த்து சங்காரதூதன் விலகி போனான். And so looking unto that blood and the destroyer departed. நீ பாவத்தை விட்டு நீ விலகினேன்னா பிசாசு உன்னை விட்டு விலகுவான். And if you depart sin and the devil departs you. அதுதான் தேவனுடைய வசனம். And that is the word of God. இந்த வருஷத்துல எல்லா ராபோஜனத்திலயும் எத்தனை பேர் நீங்க பங்கெடுத்தீங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. Just consider in this year and how many took part in all the communion service conducted in this year. எஸ்றா முதலாம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது, When we look at the book of Ezra chapter 1. முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் என்ன சொல்லுகிறது? And chapter 1 verse 1 what it says? அந்த வருஷத்துல ஆவியிலே ஏவுதல் உள்ளவர்கள் அனைவரும் எருசலேமுக்கு புறப்பட்டார். And they that are stirred up in spirit went to Jerusalem in that particular year. ஆவியில் ஏவுதல் உள்ளவர் எல்லாரும் கர்த்தருடைய காரியங்கள்ல உற்சாகமாய் கொடுக்க ஆரம்பித்தார். And they that had the urging in the spirit and they gave willfully. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி அவர் புறப்பட்டார்கள். And they departed to build up the temple of God. அந்த வருஷத்திலே அவர் கோரேசின் ஆவியை ஏவினார். And so on the particular year the Cyrus and they provoked the spirit. 5ஆம் வசனத்திலே எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்காக எழும்பினார்கள். In 5th verse we can see and they that are raised up by the spirit and they built up the temple of God. இந்த வருஷம் அபிஷேகத்தினால ஆவியானவர் உன்னை எந்த அளவு ஏவி நடத்தியிருப்பார். And in this year and how what extent and Holy Spirit urged you to fill in spirit and anointing. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுகிறார். And they that are led by the spirits are the sons of God. நீங்க தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படலைன்னா பிரயோஜனம் இல்ல. And if you are not led by the spirit of God there is no use. ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. And they that are led by the spirit there is no damnation. அப்ப தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். And they that are led by the spirit of God are the sons of God. ரோமர் 8:14 இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. And we can see in book of Romans chapter 8 verse 14. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆவியில ஏவுதல் இருக்கு? And how many are having the urging in spirit? இன்னைக்கு நீ வேலைக்கு போணும்னா கூட நீ போக கூடாதுன்னு சொன்னா கர்த்தருடைய ஆவி உன்னை ஏவணும்.
And today if you want to need to go for a job and if you don't want to go and the spirit of God must urge you not to நீ go. வரும் பொழுது இன்னைக்கு நீ தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு கர்த்தர் உன்னை ஏவணும். And before you enter into hall and the Lord must urge you that you should utter the prophecy. இன்னைக்கு நீ ஜெபிக்கணும் அப்படினு ஆவியானவர் உனக்கு ஏவணும். And if you want to pray today and the spirit of God must urge you. இன்னைக்கு உபவாசத்துல உட்காருன்னு சொல்லி ஆவியானவர் ஏவணும். And the spirit of God must urge you to sit in fasting today. இன்னைக்கு உன் குடும்பத்துல ஏதோ ஒன்னு சம்பவிக்க போகுதுன்னு ஆவியானவர் உனக்கு சொல்லணும். And the spirit of God must teach you and instruct you something is going to happen in your family. ஏதாவது நடந்த பிறகு ஆமா ஏற்கனவே எனக்கு தெரியும். அது சாதனை அல்ல. After something happens and you should not say I know already and that is not an கர்த்தர் உன்னை achievement. பேசுவாரு. And the Lord will speak to you. உனக்கு இன்னைக்கு என்ன சம்பவிக்க போகுதுன்னு கர்த்தர் உன்கிட்ட சொல்லுவார். And the Lord will inform you what's going to happen today. உன் குடும்பத்துக்கு என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தர் உன்கிட்ட பேசணும். And he must speak and what is going to happen to your family. ஆண்டவர் என்ன சொல்றாரு? And what the Lord says? நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. And will I hide the thing that I'm going to perform for Abraham? அந்த சோதம் அழிக்கப்படுவதை ஆபிரகாமுக்கு சொல்லாம தேவன் அழிக்க முடியாது. ஏன்னா அவர் பரலோகத்துல இருந்து இறங்கும்போது ஆபிரகாம் வீட்டுக்கு தான் இறங்குனாரு. நேரா சோதமுக்குள்ள இறங்கல. And without saying unto the Abraham going to perish the Sodom and he cannot say unto Abraham. இந்த வருஷத்துல கர்த்தர் உனக்கு என்னெல்லாம் பேசினாரு? In this year and how many times the Lord spoke with you? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும் பொழுது சிமியோன்ங்கற மனுஷன் ஆவியில் ஏவுதலினாலே அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான். In gospel to Saint Luke we can see and the person called Simeon and by the urging of spirit and he came to the temple of God. தானின் பாளையத்திலே சிம்சோன் இருக்கும் பொழுது சோரோவுக்கும் எஸ்தோவலுக்கும் நடுவில் இருக்கும் பொழுது ஆவியானவர் அவனை ஏவத் துவக்கினார். And when the Samson was in the Dan and the spirit of God started to urge him. தாவீதை சாத்தான் ஏவினான் என்று சொல்லி இருக்கிறது. And the Bible says and Satan provoked David. இந்த வருஷம் சாத்தான் உன்னை ஏவனானா ஆவியானவர் உன்னை ஏவனாரா? This year whether the Satan provoked you or the spirit of God urged you. கர்த்தர் உன்கிட்ட பேசுவாரு. And the Lord will speak. அப்படி பேசலன்னா நீ உனக்கு ஸ்பிரிச்சுவல்ல தேவனோடு உனக்கு சரியான இணைப்பு இல்லன்னு அர்த்தம். If you speak not and there is no connectivity between you and God in spiritual life. ஒன்னு நடக்க போகுதுன்னா உனக்கு முன்னாலேயே சொல்லிடுவாரு நீ உஷாராயிடலாம். If something is going to happen and he will tell you prayer and you must be sharp. ஒரு அர்ஜி உனக்குள்ள ஒரு தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். And thus there should be urging in you. நான் அப்படிலாம் பிராக்டீஸ் ஆயிருக்கேன். And I have practiced in it. ஒரு கன்வென்ஷனுக்கு போனாங்க. I went to a convention. நான் போனது லேட். I went late. நான் லேட்டா தான் போனேன். I went late to that convention. பட் அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. But the meeting was started. ஸ்டார்ட் ஆகி பாட்டு முடியுது. And the meeting was started at this time went to the start of the song. இப்போ எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சிட்டு இருக்காங்க. And now they were filling in spirit. பட் நான் அந்த கன்வென்ஷனுக்கு நான் லேட்டா தான் போனேன். I went late to that convention. அதனால நான் லேட்டா புறப்பட்டு போனேன். And so I went so late to the convention. அந்த லாஸ்ட்ல கன்வென்ஷன் நடக்குதுன்னா நான் இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். And so the place where the convention is staying I went so அங்க பயங்கரமா ஆவியில பாட்டு முடிஞ்சு worship நடந்துட்டு இருக்கு. And so fiercely and they were filling in spirit and the worship session is going on. நான் தனியா தான் போயிட்டு இருக்கேன். பெரிய கூட்டம் அது. And so I walked alone and it was a great crowd. நான் தனியா போயிட்டே இருக்கேன். And so I went alone. திடீர்னு ஒரு சத்தம் ஒரு தூண்டுதல். And suddenly a voice urging. இப்போ நீ ஜெபிக்கணும்ங்க. And now you should go and pray. நான் ஜெபிக்கணுமா? Should I pray? அது 3 chief pastors உட்கார்ந்திருக்காங்க. 3 chief pastors were sitting in that meeting. நானு அப்போ ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர். And the time I was an assistant pastor. நம்மள போய் ஜெபிக்க சொல்லுவாங்க. நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இல்ல, லோக்கல் பாஸ்டர். I was a local pastor, will they ask me to pray? அசிஸ்டன்ட் பாஸ்டர் ஆகல. I was not an assistant pastor at the time. ஆனா எனக்குள்ள ஒரு போராட்டம், நீ இப்போ ஜெபிக்கணும். But I had a struggling in me, now you should go and pray. அங்க நடக்குது, நான் இங்க உட்கார்ந்திருக்கேன், இங்க நடந்து வந்துட்டு இருக்கேன். And so the meeting was conducted in that place, but I was walking. நான் என்னை அறியாமலே என்னெல்லாம் ஜெபிக்கணும்னு எனக்குள்ள பாயிண்ட்ஸ் வருது. Unknowingly the point started to come in me and what I should pray in that meeting. நானு பைத்தியக்கார மாதிரி ஜெபிக்கிற பாயிண்ட் எல்லாம் மண்டையில வருது, யோசனையில வருது, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இப்படி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. And the points coming in my mind and thoughts and what I should pray and so like a mad I was walking and moving the place. என் ரூமுக்கு இந்த இடத்துக்கிட்ட இவ்வளவு க்ளோஸா வந்துட்டேன் நான். And so I came closer to that place. worship முடிய போகுது. And the worship is going to end. ஒரு நிமிஷம் இருக்கு. Only one more minute to end. திடீர்னு பாத்தீங்கன்னா சீஃப் பாஸ்டர் அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் சும்மா ஓடி வர்றான். And that suddenly and the chief pastor was looking after the brother came towards me. ஓடி வரான். And he came towards running towards me. அங்க ஒரு 50 பாஸ்டர் இருப்பாங்க. And there may be 50 pastors in the meeting. ஓடி வந்தான், என்னன்னு கேட்டேன். இப்ப ஜெபிக்கணும். And he came running and said to me that you must pray. உங்களை கூப்பிடுறாங்க. And they were calling you. எனக்கு வேர்த்து போயிடுச்சு, என்னடா இது? And no, I got sweat. நான் போய் உட்கார்ந்தேன், ஜெபம் பண்ண கடவோம். And so when I sat in the meeting and they asked me to pray. உன்னை ஆவியானவர் நடத்தணும்னு நான் சொல்றேன். நான் என்னை நடத்தினது பெரிய பெருமையா சொல்ல வரல. உனக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு உனக்குள்ள ஒரு தூண்டுதல் இருக்கணும். அப்பதான் நீ மேல கனெக்ஷன்ல இருக்கன்னு அர்த்தம். I'm telling that spirit of God must lead you and only if you are led by God and you are having the connectivity with God and heaven. நீ தூங்கலாம். You may sleep. ஆனா கர்த்தர் உன்னோடு இருக்கணும். But the Lord should be with you. உனக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். And he should speak with you.
நீ எழும்பலாம், and you can arise பயணத்துல போய்கிட்டு இருக்கலாம், and you can go on a journey. ஆனா ஆவியானுடைய ஏவுதல் உனக்கு இந்த வருஷம் இருந்துச்சான்னு பாரு. But check whether the urging of Spirit of God is in you in this year. 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Psalm 65 verse 11, கர்த்தர் நன்மையினாலே வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறார். and the Lord crowned the year with goodness. இந்த வருஷம் உனக்கு எப்படி இருந்தது? How this year was for you? இந்த வருஷம் நன்மையினால கர்த்தர் என்னை முடிசூட்டினார் உன்னால சொல்ல முடியுமா? Can you see the Lord crowned this year with goodness? அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் நடத்துகிறார். And one group of people, they are also led by such experience. தாவீதை கூப்பிட்டா சொல்வான், என்னுடைய வருஷங்களை கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டினார், என் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறதுன்னு சொல்வான். If you call David and he will confess, and thou crownest the year with thy goodness, and thy paths drop fatness. இந்த வருஷம் உனக்கு worship எப்படி இருந்தது? And how was the worship in you in this year? உன்னுடைய வீடு கூட faith மாதிரி இருந்திருக்கும். And for some, and the faith of உன் வீட்லயே நீ தேவனை துதித்து பாடி இருக்கலாம். and their house would be like a faith home, and they sang praises in இந்த there. வருஷம் முழுதும் உன்னுடைய தொழுகை எப்படி இருந்தது? And throughout this year, and how was your service? சகரியா 14:16ல சொல்லி இருக்கிறது, அந்த வருஷத்துல அந்த ஜனங்கள் தேவனை தொழுது கொள்ளும்படியாக ஆசரிக்கும்படியாக ஓடி வந்தார்கள். And so Zechariah chapter 14 verse 14 we can read that, and the people came to that year and to worship and serve unto God. நியாயாதிபதிகள் 3:30 பார்க்கும் பொழுது, When we look into Judges chapter 3 verse 9, அந்த வருஷங்கள் எல்லாம் அமைதலாக இருந்தது. and so throughout the year it was silent. இந்த வருஷம் எனக்கு கொந்தளிப்பு கிடையாது, இந்த வருஷம் கர்த்தர் என்னை பீஸ்ஃபுல்லா காமா அழகா நடத்திட்டு வந்தார்னு உங்களை எத்தனை பேர் சொல்ல இயலும்? How many you can say, and this year there was no boistering, and the Lord made me to go in a calm and routine. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, தேவன் உங்களை எப்படி நடத்தியிருக்கிறார். And just think and see and how the Lord led you in this year. ஒருவேளை நீங்கள் ஒரு தாழ்ந்த நிலவரத்துல போயிருக்கலாம், இல்லாவிட்டால் உயர்ந்த நிலவரத்துல போயிருக்கலாம். And perhaps and you may gone in heights or in depths. ஆனால் நீ பெத்தேலுக்கு போனாயா? Whether you gone to Bethel. சப்ஜெக்ட்க்கு வருவோம். Come to the subject. இப்போ இந்த சாமுவேல் வீட்ல இருந்து புறப்படுறாங்க, ராமா என்ற ஒரு இடத்துல இருந்து கிளம்புறான். And now Samuel and he depart to the place called Ramah. ராமா அப்படினா மேடான ஒரு இடம் அப்படின அர்த்தம். And Ramah, and it is a slow hill. வருஷத்தை துவக்கும்போது எல்லாரும் மேடான இடத்துல தான் துவங்குறீங்க. And so when we initiated the year, and we initiated the year in a slow hill. நான் அடிக்கடி சொல்லுவேன். And so I used to say often. 1ஆம் தேதி காலையில இயேசு வந்துட்டார்னா நம்ம சபையில ஒரு 75% பறந்துருவான். And so in the first of this year, and when the Lord comes, and half of this will come and fly to him. ஒரு மாசம் கழிச்சு முதல் மாசம் ஒரு 30 நாள் கழிச்சு வந்தார்னா 55% தான் பறக்கும். After he comes after 1 month, only 55% will fly with him. ஒரு 6 மாசம் கழிச்சு வந்தார்னா 25% தான் போய்டும். After 6 months he comes, and only 25% will ஏன்னா fly. இந்த வருஷ கடைசில தான் எல்லாரும் அக்கவுண்ட கிளியர் பண்றாங்க. Because only at the end of the year and all clears their account. அப்ப பாத்தீங்கன்னா ஒரே உபவாசம் தான், ஜெபம் தான், அல்லேலூயா தான், ஆமென் தான், ஒரே ஒயிட் அண்ட் ஒயிட் தான், விட்ட மாட்டாங்க, கலர் Dress போட மாட்டாங்க. And they will come and they will take the fasting, come in white garments, and then they will wear the color garments. நல்லது. It's good. ஆனா இந்த வருஷம் உனக்கு எப்படி இருந்தது? But how was this year for you? அவன் ராமாவிலே தன்னுடைய ஓட்டத்தை அந்த வருஷத்தின் துவக்கத்துல துவங்கினவன் நேரா அவன் போகிற இடம் பெத்தேல். And he who initiated the year in the Ramah, and now he started to journey towards Bethel. ஆதியாகமம் 28ல சொல்லி இருக்கிறது, இந்த பெத்தேல் வானத்தின் வாசல். 28 of Genesis says, and Bethel, and it is the அது தேவனுடைய வீடு, and it is the house of God. அதுதான் தேவ தரிசனம் கிடைத்த இடம். And that is the place where he got the vision of God. முதல் தேவ சத்தத்தை கேட்ட இடம் அதுதான். That is the place where he got or received the voice of God first. அந்த இடத்துல தான் அவனுக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தது. And that is the place where he received promise. அந்த இடத்துல தான் கர்த்தர் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று அவனுக்கு வாக்கு கொடுத்தார். That is the place, and the Lord promised, I will not forsake thee. அந்த இடத்துல தான் முதல் தன்னுடைய வாழ்க்கையில அவன் பொருத்தனை பண்ணினான். That is the place, and first he paid oaths. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்றைக்கு இந்த பெத்தேலுக்கு இந்த வருஷத்துல எத்தனை பேர் நீங்கள் கடந்து வந்தீர்கள்? And today how many have crossed to Bethel in this year? நீ ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்தால், Or if you are anointed one, அபிஷேக தைலம் உன் கையில இருந்தால், and if you have the anointing oil in நீ your hands, கர்த்தருக்கென்றாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனா இருந்தால், and if you are one who are consecrated for God, நீ இந்த வருஷத்துல எத்தனை விசை நீ பெத்தேலுக்கு போனாய்? how many times and you went to Bethel in this year? தேவனுடைய வீட்டுக்கு எத்தனை விசை வந்திருப்பாய்? How many times and you have attended to the house of God? எத்தனை விசை இந்த வருஷத்துல உனக்கு தரிசனம் கிடைத்திருக்கும்? How many times and you got visions? எத்தனை விசை கர்த்தருடைய சத்தம் உனக்கு கேட்டிருக்கும்? How many times and you heard the voice of God? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May God's holy name be glorified. இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சத்தம் இல்லாமல் தேவனுடைய தரிசனம் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில போய் கொண்டிருக்கிறார். Today many people of God without voice of God, without the visions of God, and they were moving their life. ஆனால் சாமுவேல் எங்க இருந்து கிளம்பினாலும் நேரா அவன் போற இடம் இது
பெத்தேல். And Samuel, wherever he depart, and the place where he straightly go is Bethel. இன்னைக்கு अनेகர் பெத்தேலை விட்டு எங்கேயோ நீங்க போயிட்டீங்க. Today many gone away from Bethel and they have transferred their families. உனக்கு பிரச்சனை வரும் பொழுது, And when you got problems, உனக்கு போராட்டம் வரும் பொழுது, and when you got struggles, உனக்கு சூழ்நிலைகள் மாறும் பொழுது, and when the situations change contrary, உங்கள எத்தனை பேர் பெத்தேலுக்கு நீங்க போனீங்க? and when you gone to Bethel, இல்ல மனுஷனை தேடி போனீங்களா? and whether you sought after men, இல்ல மாம்சத்தை தேடி போனீங்களா? and whether you gone after the flesh, இல்ல சொந்தக்காரங்களை தேடி போனீங்களா? and whether you seek after the relatives, இல்ல நண்பர்களை தேடி போனீங்களா? and whether you searched in the friends. இந்த வருஷத்துல நீ அதிகமாக போன இடம் பெத்தேலாக இருக்கணும். And so in this place and where you have moved gone, it's a Bethel. அப்படி இருந்ததா? And it was like this. நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. And so just ask questions to yourself. உன்னுடைய பிரச்சனைகள் நேரத்துல சூழ்நிலைகள் மத்தியிலே நீ எத்தனை பேர் பெத்தேலுக்கு போனீங்க? In midst of your problems and situations, and how many went to Bethel? இல்ல பிரச்சனையான நேரத்துல எத்தனை பேர் தேவ சமூகத்துல போய் ஜெபத்துல நின்னீங்க? At times of problems, and how many stood in prayer? போராட்டங்கள் அதிகரிச்ச உடனே எத்தனை பேர் உபவாசத்துல போய் உட்கார்ந்திருந்தீங்க? When the conflicts increased, and how many stood in fasting? நீங்க யோசிச்சு பாருங்க. Just consider and இதை see. ஒரு சுத்திகரிப்பு கூட்டமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். And you can take this as a sanctification meeting. இந்த வருஷத்துல உனக்கு சூழ்நிலைகளும் போராட்டங்களும் மாறி உனக்கு சந்தர்ப்பங்கள் உனக்கு ஏற்றதாக அமையாத பொழுது நீ பெத்தேலுக்கு போனாயா எங்கே போனாய்? In this year, when the situations were contrary to you, when the circumstances were not favorable to you, and whether you went to Bethel or not. நீ பெத்தேலுக்கு போனேன்னா நீ பரலோக பயணத்துல இருக்கிறன்னு அர்த்தம். And if you have gone to Bethel, and you are in the heaven's journey. இரண்டாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது எலியாப் அந்த பரலோக பயணத்துக்கு சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவன் பெத்தேலுக்கு போனான் என்று வேதம் சுட்டிக்காட்டுகிறது. 2 Kings chapter 2 verse 2 says that, and before Elijah had caught up in heaven by a whirlwind, and he went to Bethel. எந்த ஒரு மனுஷன் சூழ்நிலைகள் மத்தியிலே பெத்தேலுக்கு போகிறானோ அவன் பரலோக பயணத்துல இருக்கிறான் என்று அர்த்தம். A man at any kind of situations, and when he was going to Bethel, and he was in heaven's journey. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look into Judges chapter 20 verse 27, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what it is said there? அந்த நாட்களில் அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. On those days, and there was an ark of covenant. அங்கே போய் அந்த ஜனங்கள் அழுதார்கள். The people went there and wept. அங்கே போய் தேவனுடைய ஜனங்கள் ஒப்பு கொடுத்தார்கள். And the people of God, they surrendered themselves. அங்கே போய் ஜனங்கள் விசாரித்தார்கள். And they went and they inquired. இதுதான் நாம் போக வேண்டிய ஒரு இடம். And this is the place that we should reach. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பெத்தேலுக்கு போய் அந்த உடன்படிக்கை பெட்டியில முன்னால போய் விழுந்து அழுதார்கள். The people of Israelites, and they went before the ark of covenant, and they cried bitterly. பரலோக பயணத்துக்கு போறதுக்கு முன்பாக பரலோகத்துக்கு போறதுக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக எலியாவும் எலிசாவும் அந்த பெத்தேல் வழியாக தான் கடந்து போனார்கள். And before going to the journey of heaven, and the Elijah and Elijah, and they went towards the Bethel. அதுதான் சாமுவேலுடைய வாழ்க்கை பயணம். And that is the journey of Samuel. ஒரு ஆவிக்குரிய மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் அவன் பெத்தேல்ல போய் கடக்கணும். And in spiritual man, and at any kind of situations, and he must stand in Bethel. வானத்தின் வாசலை நோக்கி பார்க்க வேண்டும். And they must look unto the gates of heaven. ஏணியின் உச்சியிலே தேவன் உன்னோடு பேச வேண்டும். And the peak of the ladder, and the Lord must speak with நீ you. பொருத்தனை பண்ணி பிரதிஷ்டை பண்ணி உன்னுடைய வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடம் பெத்தேல். And this is the place, and where you have to consecrate and submit your life. அடுத்ததாக அவன் கில்காலுக்கு போனான் என்று அந்த சாமுவேலை குறித்து சொல்லி இருக்கிறார். And nextly they said about Samuel, and he went to Gilgal. கில்கால் அப்படின்னா என்ன அர்த்தம்? And what is the meaning of Gilgal? கில்கால்னா சக்கரம். And Gilgal means wheel, இல்லாவிட்டால் வட்டம். or it is circle. ஆவிக்குரிய விதத்துல தேவ சித்தம். And in spiritual life, it is the will of God. ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் அந்த தேவ சித்தத்தின் மத்தியிலே தான் இருக்கணும். A people of God, and they must stand in the center of the will of God at any situations. தேவ சித்தத்துக்கு வெளியே வரக்கூடாது. And they should not come out of the will of God. அந்த ட்ராக்கை விட்டு நீ வெளியே வந்தா நீ குற்றவாளி. When you come out of the track, then you are a criminal or you are accuser. அந்த கெத்செமனே தோட்டத்துல கூட இயேசு சொன்னது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. Even in the garden of Gethsemane, the Lord said, it is not by my will, but like thy will be done. இந்த வருஷத்துல நீ நன்மையோ தீமையோ எந்த பாதையில போயிருந்தாலும் சரி, தேவனே உன்னை நடத்தியிருக்கலாம், இல்ல பிசாசு உன்னை நடத்தியிருக்கலாம், நீயா சுயமா நடந்திருக்கலாம், ஆனால் தேவ சித்தத்தின் மத்தியிலே இருந்தாயா? In this year, and you would have gone by your own will or own desires or by the will of God, and must check and see whether you stood in the center of the will of God. தேவ சித்தத்தின் மத்தியிலே இல்லாத எந்த ஒரு மனிதனையும் பிசாசு தட்டி விடலாம். And they that are not found in the midst of the will of God, and Satan can easily tap him out. தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். And they that are doing the will of God will endure forever. தேவ சித்தம் தான் நம்முடைய பாதையில மிகவும் முக்கியமானது. And will of God is very essential for in our life. நன்மையான சித்தம், It may be good will, பிரியமான சித்தம், and there is acceptable will, பரிபூர்ண சித்தம். perfect will. இப்படி மூன்று அனுபவங்கள் தேவ சித்தத்திலே இருக்கிறது. And so there are three experiences in will of God. ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நீங்கள் இதை பார்க்க இயலும். And so book of Romans chapter 12 verse 2, you can see this verse. நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான தேவ சித்தம் இன்னதென்று பகுத்தறிகிறதினாலே மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். And be ye renewed of your mind, and understanding the good, acceptable and perfect will of God. யோசுவா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, When we look unto
யோசுவா 5:9. Book of Joshua chapter 5 verse 9. அந்த இடத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகள் என்கிறதான நிந்தை நீக்கப்பட்ட இடம். And that is a place for the people of Israelites and where they have gone out from the reproach of slavery. இந்த இடத்துக்கு அந்த சாமுவேல் போய் விடுவார். And so Samuel will go to the place. அப்படினா என்ன அர்த்தம்? What does it mean? ஓ மேல இருக்கிறதான அபாண்டமான நியாயமான இல்லாத எந்த ஒரு குற்றச்சாட்டு நிந்தை அவமானம் இருந்தாலும் அது உன்னை விட்டு புரட்டப்பட்டிருக்க வேண்டும். And if you have any reproach or shame upon you that is unreasonable, and so it should be rolled away from you. ஓ மேல அநியாயமா கூட சொல்லிருக்கலாம்னு வெச்சுக்கங்களே. And sometimes unjustly they have cast such இல்ல words upon you. இல்ல நியாயமான குற்றச்சாட்டு உன் மேல இருக்கலாம். Or there may be reasonable accusation upon you. ஆனால் நீ அந்த கில்காலுக்கு போகும் பொழுது தேவ சித்தத்துக்கு போகும் பொழுது அந்த குற்றச்சாட்டு உன்னை விட்டு நீங்கும். உன் மேல இருக்கிற நிந்தை பழி அவமானம் இது உன்னை விட்டு விலகும். But when you go to Gilgal and when you are in the center of the will of God and all the accusation and all these things and allegation will come out of you, it will roll away from you. இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன பட்ட பெயர்லாம் கிடைச்சதுன்னு பாருங்க. In this year and check on how many pet names you have got. பின்மாற்றக்காரன் And the backslider சபையை விட்டு வெளியே போயிட்டான் and gone away from the church ஜெபத்துக்கே வர்றது இல்ல and will not attend the prayer வாயாடி and is a blabber சண்டை போட்டுட்டான் and fighting ஓடி போயிட்டா and gone away. இப்படிலாம் உனக்கு மேல என்னென்ன குற்றச்சாட்டு வந்துச்சு நீ பாரு. And just check on how many allegations or accusations are upon you. நான் இன்னும் அதிகமா சொல்ல விரும்பல. I don't want to say more. எதுவா இருந்தாலும் சரி. Whatever it may be. அந்த சாமுவேல் கரெக்ட்டாக கில்காலுக்கு போய்டுவான். And Samuel rightly he will reach to the spot. அங்கேதான் நிந்தைகள் புரட்டப்பட்ட இடம். And that is a place and where this reproach was rolled. யோர்தானுக்குள்ள இருந்து 12 கற்கள் எடுக்கப்பட்டது. And there were 12 stones were picked from the Jordan river. இதை கில்காலிலே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். And they made to stand in Gilgal. யோசுவா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. And this is said in Joshua chapter 4 verse 20. அதாவது யோர்தானுக்குள்ள இருந்த கற்கள் யோர்தானுக்கு வெளியே கொண்டு வந்து கானானிலே அந்த கில்காலிலே நிறுத்தப்பட்டது. காரணம் கர்த்தர் இந்த ஜனங்களை யோர்தானுக்குள்ளே அவர் உலர்ந்த தரை வழியாக கொண்டு வந்தார் என்பதற்கு சாட்சி. And this is a testimony for them. The Lord have carried them in the dry ground and the Jordan river, and so they pitched these 12 stones in Jordan. கர்த்தர் உன்னை நடத்துனதுக்கு நீ இந்த வருஷத்துல சாட்சியா இருக்கணும். And you should be the testimony the Lord carried you in this year. தெய்வம் என்ன நடத்தினார் நீ சொல்லணும். And you must see the Lord led me in this year. 1 சாமுவேல் 15:33 பார்க்கும் பொழுது When we look unto 1 Samuel chapter 15 verse 33. ஆகாக் என்கிற அமலேக்கிய சக்தி கொல்லப்பட்ட இடம். And so that is the place where the spirit of Ahab was destroyed. ஆகாக் அப்படினு சொன்னா யுத்தப்பிரியன் என்று அர்த்தம். And Ahab means and he is the lover of war. அந்த இடத்துல சாமுவேல் இந்த ஆகாகை துண்டித்தான். And that is the place and where the Samuel and he cut this and the Ahab. சவுல் அந்த ஆகாகை தப்ப விட்டிருந்தான். And Saul rescued this Ahab. ஆனா கர்த்தர் ரொம்ப துக்கப்பட்டார். But the Lord grieved about it. அந்த சத்துருவை முறியடிக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். And so they were just spectating, not able to quick an end for it. அந்த இடத்துல தான் வந்து அந்த சாமுவேல் அவனை கூப்பிட்டு வந்து அப்படியே துண்டிச்சிட்டான். And that is the place where the Samuel took him and cut it to pieces. உனக்குள்ள இருக்கிற சண்டை போடுகிற யுத்தப்பிரியனுடைய ஆவி துண்டிக்கப்படுகிற இடம். And so that is the place and where and the spirit of fighting with you is torn to அமலேக்கியன் pieces. மாமிசம். Amalekites, it is a flesh. இந்த மாமிசம் உன்னுடைய ஜீவியத்திலே இந்த வருஷத்துல அழிக்கப்பட்டிருக்க வேண்டும். And this flesh would have destroyed in your life in this year. ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். And if thou shalt not mortify the deeds of the body, he shall live. மூன்றாவது அவன் மிஸ்பாவுக்கு போனான். And thirdly, he went to Mizpeh. இவனுக்கு 4 ஸ்பாட். And he had 4 spots. ஒன்னு வீட்ல இருந்து கிளம்புனானா நேரா அவன் பெத்தேலுக்கு போவான், கில்காலுக்கு போவான், மிஸ்பாவுக்கு போவான், நேரா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான். And so when he departs from his house, and so will first he go to this Bethel and Gilgal and come to the mountains. மிஸ்பா அப்படினா காவல் கோபுரம்னு அர்த்தம். And Mizpah and it is a watching tower. இல்லாவிட்டால் வான ஆராய்ச்சி நிலையம்னு அர்த்தம். வானத்தை ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு இடம். And that is a place and where they observe the sky. இந்த வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. And there are 2 meanings said in this place. நீ ஒரு காவல் கோபுரமா இருக்கணும். And you must be the watchtower in this place. இந்த வருஷம் நீ உன்னுடைய ஜீவியத்தை பாதுகாத்தாயா? And in this year and whether you have preserved your life. உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டாயா? And have you kept your faith? உன்னுடைய சபையை காத்துக்கொண்டாயா? And have you kept the church? உன் ஊழியத்தை காத்துக்கொண்டாயா? Have you preserved your ministry? உன் ஜீவியத்தை பரிசுத்தத்திலே காத்துக்கொண்டாயா? And have preserved your life in your holiness. உன்னுடைய கண்களை மூடும் பொழுது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்கிற அறிக்கையோடு உன்னுடைய கண்களை நீ மூட வேண்டும். When you close your eyes with a confession, I kept my faith, and you have to close your eyes. இந்த வருஷத்துல வான ஆராய்ச்சினா வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை எவ்வளவு நீ சரிப்படுத்தி இருக்கிறாய். And so in this year and when you have researched sky so and how many times under the light of the word of God and you have researched your life. 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது நான் உம்முடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாக வந்திருந்தேன். And Psalm 27 verse 4 says and I came to house to research or examine myself. ஒன்றை நான் நாடுவேன். And I will seek one thing. அதையே தேடுவேன். And I will seek after. அது என்ன?
What is கர்த்தருடைய that? மகிமையை பார்க்கும்படியாக, And to behold the beauty of the Lord, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக, and to inquire in his temple. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்குவதை நாடுவேன். I will seek to dwell in the house of the Lord all the days of my life. இந்த வருஷத்துல ஆலயத்துல வந்து என்ன ஆராய்ச்சி பண்ண, யாரு என்ன சேரி கட்டியிருக்கா, எவன் எங்க Dress வாங்கினா, யாரு ஓடி போயிட்டா, யாரு இருந்தா. ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, அந்த டிரான்ஸ்பர் இந்த பாஸ்ட் ஆகலையாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலைன்னு நான் கேக்குறேன். And so some உடனே டிரான்ஸ்பர் பண்ணிட்டாருன்னு நீ இங்க இருந்து கீழே போறியா மேல போறியான்னு தெரியாது, and எங்க so நரகத்துக்கு போறியா இல்ல பரலோகத்துக்கு போறியான்னு தெரியாது. போன வாரம் ஒரு ஆள் கேட்டிருக்கா, இன்னும் அந்த பிரதர் மாறலையா, இந்த பிரதர் மாறலையா, உன்னைய சபையை விட்டு நான் துரத்தி இருக்கிறேனே, திருப்பி நீ எப்படி டிரான்ஸ்பரை பத்தி பேசுற? சபையை விட்டு ஒதுக்கி ஒருத்தனை வெளியே அனுப்பினா இல்லையா, வெளியே போய் கேட்ட கேள்வி என்னன்னா, இன்னும் டிரான்ஸ்பர் அந்த பிரதர் ஆகலையா, அவனுக்கு இந்த சூடு சொர்ணம் ஒண்ணுமே இல்லைங்கிற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. may God's holy name be glorified. ஆராய்ச்சி என்ன ஆராய்ச்சி பண்றான்னு பாருங்க. And see what is examining. என்ன ஆராய்ச்சி? இந்த ஆராய்ச்சிக்கு நீ சபைக்கு வர. And so what they are researching, is this the purpose they are coming to the church? சாப்பிட போறது, இந்த Dress எங்க வாங்குனீங்க, புது வருஷத்துக்கு நான் வாங்கிடலாமே, இந்த ஆராய்ச்சி அல்ல. நீங்க வசனத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் வரணும். And where you got this garment, I want to get it or purchase for new year, and you should not come with this intention, but எப்போ to research in the temple of God. எப்போ இயேசு வருவார்? And when Jesus comes, 101ஆம் சங்கீதத்துல 2ஆம் வசனத்துல ஒரு மனுஷன் சொல்றான், Psalm 100 verse 2 one man says, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? and when thou shalt come unto me, என்னுடைய வீட்டில் நான் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். and I will walk uprightly in my house. 101:2 அது சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in 101 Psalm verse எப்ப 2. ஆண்டவரே என்கிட்ட வருவீங்க, நான் உங்களை பார்க்கணும், இதுதான் நம்முடைய ஆராய்ச்சி. And Psalm 101 verse 2 says, and when thou shalt come, and I want to behold you. தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி வருகிறது, மனுஷகுமாரன் வாசற்படியில் வந்து விட்டார். And prophecies are fulfilling, and the Son of Man came into the gates. நியாயாதிபதிகள் 20:1 பார்க்கும் பொழுது அது சபை கூடும் இடம். 21 of Judges we can see, and that is a place where the இந்த gathers. வருஷம் எத்தனை ட்ரிப் நீ சபை கூடுதலுக்கு கரெக்ட்டா வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும். And just check and see and how many times and you were gathered properly when the church was added. இந்த மிஸ்பால தான் லாபானும் யாக்கோபும் ஒரு உடன்படிக்கை பண்ணாங்க. And so this is the place in the Mizpah, and where the Laban and Jacob and they made a covenant. நீ இத தாண்டி வர கூடாது. And you should not cross this limit. நான் இத தாண்டி வர And மாட்டேன். I will not cross this place. பாவத்தோடு உனக்கு ஒரு முடிவு இருக்கணும், இனிமே நான் அங்க போக மாட்டேன். And you must have and end up with the sins. I will not cross this limit. பின்மாற்றத்துக்கு போக மாட்டேன். I will not go back to backsliding. மறுபடியும் பழைய நிலவரத்துக்கு போக மாட்டேன். And I will not go to the hidden place. நீ ஒரு சரியான முடிவு எடுத்துக்கணும் இந்த வருஷத்துல. And you have taken a right determination. இதுதான் சாமுவேலுடைய வருஷம். அடுத்த வருஷம் வந்தாலும் இதெல்லாம் போவான், அதுக்கு அடுத்த வருஷம் வந்தாலும் வாழ்நாள் எல்லாம் அவன் போகிற பாதை இதுதான். And this is the year and he used to travel, and next year and the coming year and all throughout his life days, and he was journeyed in this route. அவனுக்கு எத்தனை வருஷம் கர்த்தர் ஜீவி நாட்களை கூட்டி கொடுத்தாரோ அத்தனை வருஷமும் ராமாவிலிருந்து புறப்பட்டால் நேரே பெத்தேல். And so all throughout his year, and when he depart from Ramah, and he directly or straightly go to Bethel. பெத்தேலிலிருந்து புறப்பட்டால் நேரே கில்கால். And when he depart from Bethel and go to Gilgal. கில்காலை விட்டால் நேரே மிஸ்பா. And so from Gilgal and he journeyed to Mizpah. அடுத்து நேரே அந்த மேடான ராமாவுக்கு வந்து சேருவார். And then he will come to the place of the hill that is Ramah. நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா, And when you see rightly, 1 சாமுவேல் 1:19 ராமாவுல தான் சாமுவேல் பிறந்தான். in 1 Samuel chapter 1 verse 19 we can see, and Samuel got born in the place of Ramah. 1 சாமுவேல் 1:19. 1 Samuel chapter 1 verse 19. 1 சாமுவேல் 25:1 பாத்தீங்கன்னா ராமாவுல தான் அவன் மரித்தான், ராமாவுல தான் அடக்கம் பண்ணப்பட்டான். In 1 Samuel chapter 25 verse 1 we can see, and he died in the Ramah and was buried in that place. உன்னுடைய விசுவாசம் துவக்கின இடத்துல உன்னுடைய விசுவாசம் முடியணும். And the place where your faith was started, and you have to end up your வருஷ faith. துவக்கத்துல நீ எந்த எழுப்புதல்ல எந்த பிரதிஷ்டையில என்ன தெய்வீகத்துல நீ ஓட்ட வருஷத்தை துவக்குறையோ அதே நிலவரத்துல தான் வருஷத்தை நீ முடிக்கணும். With what revival, with what consecration, what divinity you are initiating the year, and you have to end up the year with the same state. வருஷம் இந்த பாதையில தான் போயிட்டே இருப்பான். And so every year, and he used to travel in this path. எங்கே அவன் தொடங்கினானோ அங்கே அவன் முடித்தான். And where he started, and he ended up there. அவனுக்கு அவனுடைய விசுவாசத்தை துவக்கினவர் ஆண்டவர், அவனுடைய விசுவாசத்தை முடித்தவர் ஆண்டவர். And the Lord who initiated his faith was the Lord, and who finisher of the faith is the Lord. நசரேய பிரதிஷ்டையை கடைசி வரை காத்துக்கொண்ட ஒரு மனுஷன். And he was the one who kept or preserved the Nazarene consecration to the end. இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தது? And how was this year for you? இன்னும் சில நிமிடங்கள் இருக்கு, இல்ல சில மணி நேரங்கள் நமக்கு இருக்கிறது. And we have only 4 minutes and hours. இல்லட்ட ஒரு 28 மணி நேரமும் இருக்கலாம், எத்தனை மணி நேரம் இருக்கட்டும். இதுக்குள்ள நம்ம எல்லாருமே மறுபடியும்
தேவ சித்தத்துக்குள்ளே திரும்பி வருவோம். And we have only few hours and let us come back once again to the will of God. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த வருஷத்தின் கடைசியிலே நீ மறுபடியும் ராமாவுக்கு வா. At the end of the year once again you come back to Ramah. பெத்தேலுக்கு போயிருக்கலாம். And you have gone to Bethel. கில்காலுக்கு போயிருக்கலாம். And you have gone to Gilgal. மிஸ்பாவுக்கு போயிருக்கலாம். And you have gone to Mizpah. ஒருவேளை நீ பஞ்சத்துல போயிருக்கலாம். Or sometimes you may gone into famine. இந்த வருஷம் எல்லாம் உனக்கு அழிந்து எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோமே. All throughout this year and you நான் ரிப்பீட் பண்றேன் எல்லாத்தையும். let me repeat once again. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். Let us all close our eyes and bend our knees. இந்த வருஷம் உனக்கு சாமுவேலுடைய நாட்கள் போல இருந்ததா வேற மாதிரி இருந்ததா? And this year and where the days like at Samuel or like some other days. எவ்வளவாய் நீ தேவனுடைய வீட்டுக்கு போனாய்? How far you went into the house of God? எவ்வளவாய் நீ இந்த பரலோக பாதையில இருந்தாய்? To what extent you stayed in the heaven's journey? எவ்வளவாய் நீ தேவனுடைய பெட்டிக்கு முன்பாய் போய் விழுந்து கிடந்தாய்? To what extent and you fell in before the ark of the Lord? இந்த வருஷத்திலே உன்னுடைய கண்களிலே வானத்தின் வாசல் தென்பட்டதா? And to your eyes whether you are able to behold the gates of heaven? இந்த வருஷத்திலே நீ வானத்தின் ஏணியை நீ பார்த்தாயா? And whether you saw the heaven ladder in this year? தேவதூதர்கள் ஏறி இறங்குற தரிசனம் உனக்கு கிடைத்திருக்குமா? And have you received or got the vision where the angels ascended and descended? இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து என்ன சொன்னார்? And Jesus looking into the disciples what இது he said? முதற்கொண்டு வானம் திறந்திருக்கிறதையும் உன்னதமானவருடைய வலது பாரசத்திலே மனுஷகுமாரன் உட்கார்ந்திருக்கிறதையும் நீங்கள் உங்களில் அநேகர் காண்பார்கள். And henceforth the heavens are opened and angels of God appearing and many minds can behold this. இந்த வருஷம் உனக்கு தரிசனம் உள்ள வருஷங்களாய் மாறினதா? And this year was a year to receive the visions? இந்த வருஷம் உன் மேல இருக்கிற நிந்தை புரட்டப்பட்டதா? And whether the reproach was reverted in this year? இந்த வருஷம் உன்னுடைய சத்துருவை கர்த்தர் துண்டித்தாரா? And whether the Lord can own your enemies? இந்த வருஷம் நீ தேவ சித்தத்தின் மத்தியிலே இருந்தாயா? And whether you are found in the center of the will of God? இந்த வருஷம் எவ்வளவு வசனத்தை ஆராய்ந்து பார்த்திருப்பாய்? And this year and how many times you inquired the word of God? வேத வசனத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். And they examine research the word of God and so they become the fruits. இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் உன்னை ராமாவுக்கு வர சொல்லுகிறார். And once again the Lord is calling you to come to வருஷ Ramah. கடைசியில வந்திருக்கிற நீ மறுபடியும் பிரதிஷ்டைக்கு வா. He who have come to the end of this year come back once again to மறுபடியும் consecration. பழைய தீர்மானங்களுக்கு திரும்பி வா. And once again you come back to old decisions. மறுபடியும் அந்த ஜெப ஆவிக்கு நீ திரும்பி வா. Come back once again to the prayer life. மறுபடியும் உன்னுடைய விசுவாசத்துக்கு நீ திரும்பி வா. And come back to your faith. மறுபடியும் உன்னுடைய தெய்வீகத்துக்கு நீ திரும்பி வா. And come back to your divinity. இன்றைக்கு இந்த வருஷம் உனக்கு எப்படி இருந்தது? And how was this year for you? எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. இந்த வருஷம் ஒருவேளை உனக்கு பஞ்சமா இருந்திருக்கலாம். And so this year may be a famine for you. அலைந்து திரிகிற வருஷமா இருந்திருக்கலாம். Or it may be the years of wanderings. தேவனுடைய முகத்தை காணாமலே நீ இருந்திருக்கலாம். Or you would have not behold the face of God. உனக்கு அபிஷேகம் இல்லாத ஒரு மழை இல்லாத ஒரு காலமா இருந்திருக்கலாம். Or it may be the season that you not received anointing or rain. உன் கைகளின் பிரயாசம் பட்சிக்கப்பட்டு போயிருக்கலாம். And your labor of your hands would have devoured. ஒரு வியாதியிலேயே உன் வாழ்க்கை இந்த வருஷம் போயிருக்கும். Or your life were passed in sicknesses. கர்த்தர் உன்னை எப்படி கொண்டு போனார்? And how the Lord took you. இல்ல கர்த்தர் இந்த வருஷம் எனக்கு மன்னாவை கொடுத்தார். The Lord showered manna in this year. கர்த்தர் என்னோடு பேசினார். And the Lord speak with me. வசனத்தினாலே அவ்வப்பொழுது என்னை திருப்தியாக்கினார். And all the times and often he satisfied with the word of God. கர்த்தர் என்னோடு என் குடும்பத்தோடும் இருந்தார். And the Lord was with me and my family. இந்த வருஷத்திலே என்னுடைய ஜீவியத்தை கட்டி எழுப்ப உதவி செய்தார். The Lord helped me to build up my life in this year. இந்த வருஷம் எல்லா பஸ்காவை நான் ஆசரித்தேன். In this year I observed all the communion and Passover. இந்த வருஷம் கர்த்தருடைய ஆவியானவர் என்னை ஏவி நடத்தினார். In this year the Spirit of God urged and led me. இந்த வருஷம் எனக்கு அமைதலாக இருந்தது. In this year it was so calm. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many can say this? இந்த வருஷத்தை கர்த்தர் எனக்கு நன்மையினால் முடிசூட்டினார். This year the Lord crowned me with goodness. ஆமென். கர்த்தர் நடத்தின பாதைகளை சிந்தித்து பாருங்கள். Consider all the ways the Lord led you. இந்த வருஷத்துல நீ பெத்தேலுக்கு போனாயா? Whether you traveled to Bethel in this year. இந்த வருஷத்துல தேவ சமூகத்தை தேடி ஓடினாயா? And whether you sought after the presence of God in this year. இந்த வருஷத்துல தேவ சித்தத்தின் மத்தியிலே இருந்தாயா? And whether you found in the center of the will of God. இந்த வருஷத்துல கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே உன்னுடைய வாழ்க்கையை நீ மூழ்கி இருந்தாயா? And whether you indulged completely in the word of God. மறுபடியும் வா. Once again you come back. ராமாவுக்கு திரும்பி வா. And return to Ramah. ஆதி நிலவரத்துக்கு திரும்பி வா. And return to your old state. பூர்வ கிருபைகளுக்கு நீ திரும்பி வா. And return to your ancient grace. மறுபடியும் பழைய பிரதிஷ்டையை புதுப்பிப்பாயாக. And once again renew your old consecration. நீ வாழ்க்கைப்பட்ட நாளில் இருந்த உன்னுடைய ஸ்நேகத்தை நான் நினைத்திருக்கிறேன். I remember the time that you have the line of espousals. நீ துவக்க காலத்தில் பண்ணின ஜெபங்கள் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. I am able to hear the voice that you prayed in the initial days. நீ மணிக்கணக்காக முழங்காலில் நின்ற நாளை நான் நினைவு கூறுகிறேன். I remember the days that you stood on knees for hours together. திரும்பி வா. Come back.
ஆவிக்குரிய பழைய நிலவரத்துக்கு திரும்பி வாருங்க. And return to your old spiritual state. ஏன் இந்த வருஷத்தை துவக்கும் பொழுது நீ எப்படி துவங்கினாயோ அந்த இடத்துக்கு நீ திரும்பி வருவாயாக. And come back to the state and where you initiated this year. கர்த்தர் மறுபடியும் உனக்கு ஒரு அபிஷேகத்தை தரப்போகிறார். Let the Lord give you anointing once again. வருஷ கடைசி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். And receive the year ending anointing.